நல்லதே நடக்கும் சமூக நல அறக்கட்டளை மற்றும் கல்வி அறக்கட்டளை முன்னெடுக்கும் பிபிஏ ஸ்பீடு கேஷ் மற்றும் பிபிஏ ஸ்பீடு கிரிப்டோ இணைந்திருக்கும் அனைத்து நல் உள்ளங்களும் லீடர்ஸையும் வருக மனதார வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்னைக்கு சனிக்கிழமை பார்த்தீங்க அப்படின்னா நம்ம லீடர்ஸ்க்காக ஒரு ஸ்பெஷலா இன்னைக்கு இந்த ஜூம் மீட் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். இதுல லீடர்ஸ் தங்களோட கருத்துக்களை நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணி நீங்க 2 நிமிஷம் ஷேரிங் நீங்க பண்ணலாம். எந்த மாதிரி கருத்துக்கள் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, நம்ம ஊட்டிக்கு நம்ம அச்சீவ் பண்ணிட்டோமா ஒண்ணு, ரெண்டாவது பாத்தீங்கன்னா ஊட்டிக்கு எத்தனை பேர்த்த நம்ம டீம்ல இணைச்சு கூட்டிட்டு வரக்கு ரெடியா இருக்கும் ஒரு தகவல். ரெண்டாவது விஷயம் பாத்தீங்க அப்படின்னா, மெயினா கிரிப்டோல எத்தனை என்ட்ரி நம்ம போட்டிருக்கோம், அது மட்டும் இல்லாம கிரிப்டோல ராயல்டி கிளப் மெம்பர் அச்சீவ் பண்ணிட்டோமா அப்படிங்கிற தகவல்கள் சிறப்பா நீங்க தெரிவிக்கணும். அற்புதமா போயிட்டு இருக்கு சிஸ்டம். நம்ம ஆரம்பத்துல டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். நான் 7ஆம் தேதி ஜாயின் பண்ண சிஸ்டத்துல 7/5 மே மாசம் ஜாயின் பண்ணும்போது அப்ப இருந்ததோட இப்ப சிஸ்டம் அதிகமா மெருகரிக்குன்னு சொல்ல முடியும். நமக்கு இப்போ எல்லாருமே பாத்தீங்க அப்படின்னா ஸ்பீடி கிரிப்டோல அருமையான ஒரு கான்செப்ட் நம்ம கொடுத்த தலைவருக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். என்ன அப்படின்னா, ஸ்பீடி கிரிப்டோல நான் பார்த்த விஷயம் அருமையா இருக்கு நண்பர்களே. ஏன்னா டெய்லி ஒரு டைம் விட்ராயல் அப்படிங்கிறது அடுத்த விட்ராயலுக்கு நம்ம காத்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு டாலர் மழை நம்ம நினைய போறோம் அதி விரைவில். அது உண்மை. ஏன்னா அது நல்லாவே தெரியுது. நம்ம கையில டீம் இருக்கு, டீம் இல்ல, அதை பத்தி யாருமே யோசிக்க வேண்டாம். நீங்க சிஸ்டம் என்ன சொல்லுதோ அது தகுந்த மாதிரி நீங்க கேட்டு நம்ம நடந்தோம் அப்படின்னா ஒவ்வொருத்தரும் இதுல பல லட்சங்கள் பல கோடிகள் நம்ம சம்பாதிக்கிறதுக்கு உறுதியா நான் நம்புறேன். நீங்களும் நிறைய பேர் இதுல லீடர்ஸ் நிறைய இருக்கீங்க. நீங்களும் நம்பி டிராவல் பண்ணிட்டு இருக்கீங்க. அனைவருக்கும் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். லீடர்ஸ் பெருமக்கள் தங்களோட கருத்துக்களை தெரிவிக்கலாம். எல்லாருமே ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. நான் எல்லாத்துக்குமே பேசுறதுக்கு ஆர்டர் பிரகாரம் நான் இன்வைட் பண்றேன் நண்பர்களே. சார் லீடர்ஸ் குட் மார்னிங் பாலு சார். லீடர்ஸ் எல்லா லீடர்ஸும் தான், அட்மின் டைரக்டர்ல இருந்து சிஸ்டம் ப்ரமோட்டர் அண்ட் ப்ராஜெக்ட் மேனேஜர் எல்லாருமே லீடர்ஸ் தான். ஸோ இங்க 3 பேர் தான் ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்க. மொத்தம் நம்ம 173 பேர் இருக்கும் நண்பர்களே. லீடர்ஸ் எல்லாருமே ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. சிஸ்டம் ப்ரொமோட்டர்ஸ் அவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். எல்லாமே அவங்களும் ஒரு லீடர் தான். ப்ராஜெக்ட் மேனேஜர்ஸ் அண்ட் ஒன் மோர் என்னன்னா, நேத்துக்கு யாரெல்லாம் வித்ராவல் கொடுத்து இன்கம் எடுத்தாங்களோ அவங்களும் ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். ஓகே பாலு சார், நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. முதலாவதா நான் அரக்கணம் ராமலிங்க சார் இன்வைட் பண்றேன். அரக்கணம் ராமலிங்க சார். கேக்குதா? கேக்குது சார். வாங்க சார். வணக்கம், வெல்கம் சார். அனைவருக்கும் உற்சாகமான ஆரோக்கியமான காலை வணக்கம். நான் அரக்கோணத்துல இருந்து பேசுறேன். என் பேர் ராமலிங்கம். இந்த சிஸ்டத்துல நான் 17ஆம் தேதி ஜாயின் பண்ணேன். மே மாசம் 17ஆம் தேதி ஜாயின் பண்ணேன். தொடர்ந்து
உண்மையோடும் நன்மையோடும் இந்த சிஸ்டம் நமக்கு நன்மை வகைகளை பயன் கொடுக்குது. அது மட்டும் இல்ல, நான் பார்த்தேன்னா கடந்த வாரத்துல மட்டும் என்னுடைய டைரக்ட்ல 2 பேர் வந்து பிபிஎஸ் ஸ்பீட் கேஸ்ல போட்டேன். என்னுடைய டவுன்லைன்ல 10 பேர் வந்து பிபிஎஸ் ஸ்பீட் கேஸ்ல அறிமுகப்படுத்திருக்கிறேன். அதே மாதிரி ஸ்பீட் கிரிப்டோல 6 பேர் ரீச் பண்ணிக்கிறேன், 3 பேர் வந்து ஆக்டிவேஷன் பண்ணிருக்கிறேன். அது மட்டும் இல்ல, நான் ஸ்பீட் கிரிப்டோல $40 வித்ட்ரால் போட்டேன். $40 வித்ட்ரால் எனக்கு வந்துடுச்சு. மறுபடியும் இப்ப ட்ரை பண்ண 24 ஹவர்ஸ் அப்புறம் தான் போடணுன்ற மாதிரி சொல்லுது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த சிஸ்டம் சொல்றதுதான் செய்யறதுதான் சொல்றதுன்ற ஒவ்வொருவரும் உணர வேண்டும். அதே மாதிரி ஒரு நாளைக்காவது ஒரு என்ட்ரியாவது எடுக்கணும், என்னுடைய டவுன்லைன்லயும் சரி என்னோட டைரக்ட்லயும் சரி எடுக்கணும்னு சொல்லிட்டு தொடர்ந்து முயற்சித்துக்கு வரேன். அதே மாதிரி என் டவுன்லைன்ல சிங்கப்பூர், ஹாங்காங் இதுல இருந்தெல்லாம் ஐடி வர்ற மாதிரி பேசியிருக்கிறேன். இதை நம்பி உண்மையோடும் விசுவாசத்தோடும் பயணித்தா நன்மை தரும் என்பதை கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். அது மட்டும் இல்ல, என்ன இத உண்மையா என்னை எந்த அளவுக்கு பொறுப்பு கொடுத்துருக்காங்க பாத்தீங்கன்னா, ப்ராஜெக்ட் மேனேஜர், சிஸ்டம் ப்ரமோட்டர், இப்போ சிஸ்டம் மேனேஜர் ஆயிட்டேன். கடந்த வாரத்துல அட்மின் டைரக்டரா கொடுத்துருக்காங்க. இந்த நம்பிக்கை வீண் போகாம என்றென்றைக்கும் இது உறுதியோடு நான் செயல்படுவேன் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம் சார். நன்றி சார், நன்றி, வாழ்த்துக்கள் சார். நெக்ஸ்ட் நான் வந்து ஜான் ரமேஷ் சார் இன்வைட் பண்றேன். ஜான் ரமேஷ் சார், உங்களுக்கு கோர்ஸ் கொடுத்துருக்கு சார். வெல்கம். குட் மார்னிங் லீடர்ஸ் சார். சார் நான் சார் குட் மார்னிங் சார். நான் வந்து சார் 1 செகண்ட் சார், இன்னொரு ஃபோன் டிஸ்டர்ப் பண்ணுது சார். குட் மார்னிங் சார். சிஸ்டம் ப்ரொமோட்டராக இருக்கிறேன். அதே சமயத்தில் வந்து என்னுடைய டைரக்ட்ல வந்து 14 பேர் ஜாயின் பண்ணிருக்கிறேன். நேற்று தினத்தில் கூட 3 ஐடி 2050 ஐடி 3 ஐடி போட்டிருக்கிறேன். 2 சிஸ்டம் டைரக்டர் என் கீழே வந்திருக்காங்க. அவங்கள ஒருத்தர் வந்து ஊட்டிக்கு வர்றதுக்காக ஆயத்தமாயிட்டு இருக்கிறாரு. இன்னைக்கு ஆயிடும் நினைக்கிறேன். 2 பேருக்கு நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் சார். ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ சார். நன்றி சார், வாழ்த்துக்கள் சார். நெக்ஸ்ட் நான் வந்து டாக்டர் விவி கிரி சார் இன்வைட் பண்றேன். வெல்கம் சார். வணக்கம் சார். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஸோ இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும் சார். சார் நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஊட்டி அச்சீவர் ஆகிக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் எஸ்டர்டே பார்த்தீங்கன்னா நம்ம ராயல் கிளப்புக்கு அச்சீவ் பண்ணியிருக்கேன். என்னோட டீம் மெம்பர்ஸுக்கு சரி, இதுக்கு வந்து எனக்கு மோட்டிவேஷன் கொடுத்த அனைத்து லீடருக்கும், எஸ்பெஷலாக வந்து எல்லா லீடர்ஸும் எனக்கு உறுதுணையாக இருந்தாங்க. பட் எனக்குன்னு இந்த லீடர்ஸ்லேயே வந்து 2 ஸ்பெஷல் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, மிஸ்டர் பாலு பழனியாண்டி, மிஸ்டர் மாதேஸ்வரன். ஸோ அவங்க வந்து இந்த கடந்த ஒரு வாரமாக வந்து என்னை நல்லா மோட்டிவேட் பண்ணாங்க. சார் ராயல் கிளப்புக்குள்ள சீக்கிரம் வாங்க சார், இப்படி பண்ணுங்க சார் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அவங்களுக்கு இந்த நேரத்தில் வந்து ஒரு தேங்க் பண்ணிக்கிறேன். அப்புறம் எஸ்ஆர் சார் வந்து டே 1ல் ஒரு விஷயம் சொன்னார். அது வந்து இப்போ ஒரு கடந்த ஒரு நிகழ்வு வந்து அது வந்து என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். இந்த அரவிந்த் சாமி வந்து ஒரு பேட்டி கொடுத்திருந்தாரு, திரைப்பட நடிகர். அதில் வந்து சைக்காலஜி ஆஃப் மணி அப்படிங்கிற புக்கை வந்து கொஞ்சம் படிங்க, மார்க்கன் ஹவுசேல் அப்படிங்கிறவர் எழுதினவர். 2008 வந்து அந்த எடிஷன் வந்து பப்ளிஷ் ஆச்சு. அந்த சைக்காலஜிக்கல் மணியில் என்ன சொல்லுதுன்னா, நல்லா பணம் சம்பாதிங்க, ஸ்பெண்ட் பண்ணுங்க. ஸ்பெண்ட் மீன்ஸ் செலிப்ரேஷன் வித் யுவர் ஃபேமிலி மெம்பர்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ். என்ஜாய்மெண்ட் வேற, செலிப்ரேஷன் வேற. தென் சேவ் பண்ணுங்க, டொனேட். நம்ம டொனேட் மூலமா சம்பாதிக்கணும். எஸ்ஆர் ஃபர்ஸ்ட் சொல்லுவாரு, நீங்க பிபிஎஸ் ஸ்பீட் கேஷ்ல சம்பாதிக்கிறத ஃபேமிலிக்காக செலவு பண்ணுங்க, செலிப்ரேட் வித் ஃபேமிலி, நல்ல வழியில ஸ்பெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. அது மட்டும் இல்ல, சேவிங்ஸ் பண்ணுங்க. ஸ்பீட் கிரிப்டோல வரதை சேவ் பண்ணுங்க. எஸ்டர்டே பாத்தீங்கன்னா ஸ்பீட் கிரிப்டோல ஒரு $64 வந்து வித்ட்ரா பண்ணினேன். அது பெரிய ஒரு ஹாப்பியர்ஸ். எனக்கு 2 குழந்தைங்க. நேற்று ஏதோ ஒரு 3ஆவதா ஒரு பேபி வந்து எங்க வீட்டுக்கு வந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. அதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப தேங்க் பண்றேன். அந்த விஷயம் தான், அந்த சைக்காலஜி ஆஃப் மணி அப்படிங்கிறது ஒரு பிரபஞ்சத்துல வந்து ஷேர் வந்து அந்த விஷயம், அந்த புக்கை படிக்க அந்த சம்மரியெல்லாம் படிக்க எஸ்ஆர் சார் தான் வந்துச்சார். அது ஃபர்ஸ்ட் டே அதான் சொன்னார். ஃபர்ஸ்ட் டே இருந்து பிபிஎஸ் ஸ்பீட் கேஷ் நீங்க செலவு பண்றதுக்கு உண்டான மணி, அது ஃபேமிலி நல்ல வழியில. தென் ஸ்பீட் கிரிப்டோ நீங்க சேவ் பண்ணக்கூடிய மணி பின்னாடி வர்றது. அதனால வந்து இந்த டொனேஷன் கான்செப்ட் மூலமா இப்படி ஒரு விஷயம் வந்து நடக்கிறது வந்து பிரபஞ்சம் வந்து அன்னைக்கே தீர்மானிச்சிருச்சு. அதுக்கு உண்டான லீடர்ஸ் வந்து நமக்காக அனுப்பி வச்சிருச்சு. அந்த ரயில் இன்ஜின் மாதிரி அந்த லீடர்ஸ் பின்னாடி நம்ம ஒவ்வொரு பெட்டியா நம்ம மூவ் பண்ணி வந்துட்டு இருக்கிறோம். இது வந்து இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, ஒரு கூட்டத்துல கோயில்லயோ தியேட்டர்லயோ
நம்ம போய் நின்றுவோம். அந்த காலத்துல பாத்தீங்கன்னா அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம ஆன்லைன் புக்கிங் எல்லாம் கிடையாது. தியேட்டருக்கும் 1 ஹவருக்கு முன்னாடி போய் கியூல நிப்போம். அதே மாதிரி கோயிலுக்கு இப்ப போய் கியூல நிக்கிறோம். நம்ம நகராட்டி கூட பின்னாடி இருக்கிறவங்க அப்படியே புஷ் பண்ணி கொண்டு போய் நம்ம கருவறைக்கு முன்னாடி நிறுத்திடுவாங்க. நம்ம தியேட்டர் கவுண்டருக்கு முன்னாடி நிறுத்திடுவோம். அந்த கூட்டமே தள்ளிட்டு போகும். அது மாதிரிதான் நம்ம லீடர்ஸ் இங்க இருக்கிறாங்க. நம்ம ஒரு இலக்கு வந்து நம்ம ஸ்லோவா எப்படி எடுத்துட்டு போகணும்னு நினைக்கும் போது நம்மளை அப்படியே புஷ் பண்ணி ஒரு மோட்டிவேஷன்ல நம்மளை கொண்டு வந்து நம்ம இலக்கு அடைய வச்சிடறாங்க. அடுத்த என்ன இலக்கு அப்படிங்கறதுக்கு அந்த அச்சீவ்மெண்ட்டுக்காக பயணிக்கிறதுக்கு தயாரா இருக்கிறேன். ஸோ இந்த வாய்ப்பை கொடுத்த அனைத்து லீடர்ஸுக்கும் இந்த பிரபஞ்சத்துக்கும் நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இன்று பிறந்தநாள் மற்றும் திருமணநாள் கொண்டாட அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம் சார். நன்றி, வாழ்த்துக்கள் சார். நெக்ஸ்ட் நான் மிஸ்டர் வேலுமணி சார் இன்வைட் பண்றேன். வெல்கம் சார். வேலுமணி சார். வணக்கம் சார். வணக்கம் சார். கேக்குதா? எஸ் சார் கேக்குது சார். நான் மொத்தம் 14 பேர் சேர்த்திருக்கேன். ஊட்டி அச்சோரம் ஆயிருக்கேன். ஒரு 2 பேர் ஊட்டிக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். கிட்டூர்ல ஒரு 5 பேர் நினைச்சிருக்கேன் சார். அவ்வளவுதான் சார். கேக்குது சார், பேசலாம் சார். நீங்க காலை வணக்கம். நான் முத்துக்குட்டி திருநெல்வேலியில இருந்து கனெக்ட் ஆயிருக்கேன் சார். நான் ஊட்டி அச்சீவர் ஆயிருக்கேன். அதே சமயத்துல என்னோட டீம்ல இருந்து இன்னொரு ஆளை ரெடி பண்ணிட்டு இருக்கேன். அவர் நேற்று வந்துட்டு எனக்கு கிரிப்டோல $90 வந்தது. நான் மினிமம் ஒரு $50 வித்ட்ரால் பண்ணி பார்த்தேன். ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. அப்புறம் வந்துட்டு அதை அந்த $50 எடுத்து ஒரு ஐடி ஆக்டிவேட் பண்ணி விட்டேன். இன்னைக்கு ஒரு $40 அதை வித்ட்ரால் பண்ணிட்டு அதை ஒரு ஐடிக்கு வேண்டி இது பண்ணுவேன் இருக்கேன். அப்புறம் வந்து சார் சிஸ்டம் வந்துட்டு இந்த கட்டமைப்பு வந்துட்டு ரொம்ப அருமையா இருக்கு. அதுதான் இதுல பெரிய முக்கியமான விஷயம். அதே சமயத்துல தலைவர்களும் இந்த சிஸ்டத்தை வழிநடத்தி கொண்டு போறதுக்கான எல்லா முயற்சிகளும் எடுத்துக்கிறாங்க. சிஸ்டம் இந்த ஸ்பீடு கிரிப்டோல வடிவமைக்கும் போது பாத்தீங்கன்னா இந்த ஹெல்பிங் ஐடிஸ்க்கு வந்துட்டு $160 வரும். அதுல வந்துட்டு $100 வந்துட்டு எஃப்டிசி அன்னைக்கு ட்ரஸ்ட்டுக்கு போகும், $60 தான் இங்க வரும் அப்படின்னு ஃபர்ஸ்ட் தான் முடிவு பண்ணியிருந்தாங்க. ஆனா நேற்று பாத்தீங்கன்னா அனௌன்ஸ்மெண்ட் எப்படி இருந்ததுன்னா இந்த $160 பப்ளிக்காவே வரும். அதாவது ஸ்பீடு கேஷ்காக வேண்டியே வந்துரும். எல்லாத்துக்குமே அந்த ஐடி ஹெல்பிங் ஐடியா மாறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த $100 ட்ரஸ்ட்டுக்கு போகுதுன்னா அந்த ட்ரஸ்ட்டுக்கு போயிட்டு பணம் எங்க வரும்? திருப்பி மக்களுக்கு தான் வரணும். அப்போ அதை டைரக்டா கொடுத்து ஸ்பீடு கேஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ண அத்தனை குடும்ப மெம்பர்ஸும் இதுல பயனடையணுங்கிற ஒரு நல்ல நோக்கத்தோட அது அத்தனை டாலரையும் அதுல வர்ற அத்தனை டாலரையும் ஹெல்பிங் ஐடியா மாத்திருக்காங்க. இந்த மாதிரி சூழ்நிலைக்கு தகுந்தவாறு ஸ்பீடு கேஸை வந்துட்டு எந்த அளவுக்கு முன்னேற்றி கொண்டு போகணுங்கிறதுல நம்ம தலைவர்கள் முனைப்போட இருக்காங்கிறத நம்ம அவங்க பார்க்கணும். அவங்களுக்கு ஒரு நன்றியை நம்ம தெரிவிச்சுக்கணும். முயற்சி ஒண்ணுதான் நம்மள முன்னிலைக்கப்படுத்தும். அதாவது முயற்சி திருவினையாக்கும் என்பாங்க. அது மாதிரிதான் நம்ம செய்யற ஒவ்வொரு முயற்சிகளும் வெற்றி இன்னைக்கு நம்ம வெற்றி அடையாம இருக்கலாம். ஆனா வெற்றி தள்ளி போகலாமே தவிர வெற்றி நம்மள பக்கத்துலதான் இருக்கு. நம்ம முயற்சி மாத்திரம் பண்ணிட்டு இருப்போம். வாழ்க்கையில அனைவரும் மிகப்பெரிய ஒரு வெற்றியை அடையணும் சொல்லி கொடுத்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம் சார். நன்றி, வாழ்த்துக்கள் சார். நெக்ஸ்ட் நான் பர்ஃபெக்ட் ஈஸ்வரன் சார் இன்வைட் பண்றேன். ஈஸ்வரன் சார் வெல்கம். பாலு சார், ஒன் மோர் மெசேஜ். இது அன்மியூட் ஆப்ஷன் கொடுக்க வேணாம், நீங்க கொடுத்துறீங்களா? அதே ஓபன் ஆகும். ஓகே சார். ஓகே. அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம். நல்லதே நடக்கும் சமூக நல அறக்கட்டளை வழங்கும் பிபிஎஸ் பிடிஎஸ் குடும்ப உறவுகளுக்கும் இன்னும் ஒரு வணக்கத்தை தெரிவிச்சு கொண்டு, என்னோட அணியில பாத்தீங்கன்னா நான் மொத்தம் 25 நபர்கள் கொடுத்திருக்கேன். அந்த 25 நபர்களுமே சரியான 2 நபர்களும் இணைத்து என்னோடு ஒன்றிணைந்து உருவாக பயணிக்க வேண்டும் என்று யாரெல்லாம் 2 நபர்களை இணைக்கலையோ அவங்களை எல்லாம் களை எடுத்து மீண்டும் புதிய நபர்களை அவங்களுக்கு சேஞ்ச் பண்ணி என்னுடைய அணியை மிகப்பெரிய அளவில் கட்டமைப்பு அந்த வேலையை நான் பண்ணிட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லை, நான் 25 நபர்களோட சிஸ்டம் ப்ரமோட்டர் ஆகியிருக்கேன். ஸ்பீடு கிரிப்டோவில் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு நபரை கொடுத்து நான் கிளப் அச்சீவர் ஆக வேண்டிய சூழ்நிலை இருக்கு. அநேகமாக இன்னைக்கு நான் அந்த ஒரு நபரையும் அச்சீவ் பண்ணி கிளப் அச்சீவர் ஆயிடுவேன்.
அது மட்டும் இல்ல, இந்த பிபிஎஸ் பிடிஎஸ் வெறி கொண்டு வெற்றி நடை போட்டுட்டு இருக்கு. அனைவரும் சந்தோஷமா டாலர் மலையில நலை போறங்கிறதுல பெருமையா இருக்கு. எனக்கு வாய்ப்பு அளித்த நல்ல உள்ளங்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். காலை வணக்கம் சார். ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு தருணம். 27 நபர்களை ஸ்பீட் கேஸ்ட்ல கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் ஊட்டிக்கு அச்சீவ் பண்ணியிருக்கேன். நேற்று தான் ராயல் கிளப்புக்கு அச்சீவ் பண்ணேன். அது அந்த வகையில போகுது. நிறைய நடவடிக்கைகள் தலைவர்களால எடுக்கப்படுது. அந்த நடவடிக்கையினால சிஸ்டம் மிகப்பெரிய அளவுக்கு போகுது. எனக்கு முதல் தவணை ஸ்பீட் கிரிப்டோல வந்தது, $64 வந்தது. அதை பார்க்கும்போது மிகப்பெரிய ஒரு வெற்றி அடைந்து விட்டோம் என்கிற வகையில அதை பார்க்கும்போது அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு சந்தோஷத்தை கொடுத்திருக்குது. இது தலைவர்கள் இருக்கின்ற, அதாவது எல்லாருமே சிஸ்டத்தை உருவாக்கிடலாம், கம்பெனின்ற வகையில ஆரம்பிக்கலாம். ஆனா அதை வழி நடத்துவது என்பது அவ்வளவு பெரிய பணி. அது மட்டும் இல்ல, நம்ம நிறைய போடுறோம். தலைவர்கள் என்பவர்கள் யார்? தலைவர்கள் என்பவர்கள் அவங்க முன்னாடி நிக்கணும். ஒரு 1000 பேர் பின்னாடி இருக்காங்கன்னா நம்ம முன்னாடி, அவங்க பின்னாடி நிக்கிறவங்க தலைவர்கள் இல்லை. அதுதான் நம்ம இதுல கூட போடுவோம், தலைவர்கள் என்பவர்கள் யாருன்னு ஒரு கிளிப்பிங்ஸ் போடுவாங்க. அந்த மாதிரி முன்னிலையில் நின்று நம்மை பாதுகாத்து அழைத்து செல்லுகின்ற தலைவர்களை நாம் பெற்றிருக்கோம். அதுதான் சார் இது சிறப்பு. அது மட்டும் இல்ல, இப்போ சேலஞ்ச் கிளப்ல எஸ்ஜிஆர் தான் அச்சீவ் பண்ணிருக்காங்க. அவர் என்ன சொல்றாரு, அவருக்கு 1000 பிரச்சனை இருக்கு. அது எல்லாருக்குமே தெரியும். அது அவர்கள் அருகில இருந்து பார்த்தவங்களுக்கு நிறைய தெரியும். அவருக்கு எவ்வளவோ பிரச்சனை இருக்கு. சாதாரணமா என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி வரும்போது அதை அடைப்போம், இதை அடைப்போம், ஏதாவது ஒண்ணு பண்ணுவோம் அப்படின்னு. ஆனா அவர் என்ன சொல்றாரு, இதெல்லாம் பிரமிக்கத்தக்க வகையில தலைவர்களை பெற்றுக்கிறோமே அப்படின்ற ஒரு பெரிய அந்த ஆத்மார்த்தமான இதுல நான் இத பேசுறேன். அவர் என்ன சொல்றாரு, இல்ல ஹெல்பிங் இதுக்கே கொடுத்துருங்க, கிளப்புக்கு கொடுத்துருங்க, ராயலுக்கு கொடுங்க, ராயலுக்கு கொடுத்துட்டு ஒரு 4-5 பேர் வந்த பிறகு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி. இதெல்லாம் ஒரு சாதாரண ஒரு வார்த்தை இல்லை. இதெல்லாம் வராது, சாதாரணமா வராது. இதை எல்லாரும் புரிஞ்சுக்கணும். உள்ள இருக்கிறவங்க நம்ம புரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஆனால் வெளியே இருக்கிறவங்க இது அது மாதிரிதான் இருக்கும் அப்படின்னு தான் இருக்காங்க. அது அவங்க புரிஞ்சுக்கிட்டு வருகின்ற காலம் வெகு தூரத்தில் இல்லை. ஜனவரியிலிருந்து மிகப்பெரிய அளவுக்கு எல்லாருக்குமே பணம் வந்திருக்கும், எல்லாருக்குமே வந்திருக்கும் ஒரு பகுதியில. அந்த வகையில பார்க்கும்போது மிகப்பெரிய அளவுல இது போகும். கடைசியா மட்டும் ஒண்ணு சொல்லிடுறேன். அதாவது பணக்காரன் என்பவன் யார்? பணம் வைத்திருப்பவர்கள் எல்லாம் பணக்காரர்களா? இல்லை அப்படின்றாங்க. அப்படின்னா யார் பணக்காரர்கள்? பணத்தை சம்பாதித்து தான் அனுபவித்து, தன் உற்றார் உறவினர் குடும்பம் அனுபவித்து, நண்பர்களோடு பகிர்ந்து, வருவோர் போவோர்களுக்கெல்லாம் செலவு பண்ணி, தர்ம காரியங்களை செய்து மீதம் இருப்பதை எவன் ஒருவன் சேமிக்கிறானோ அவன் தான் பணக்காரன் சொல்றாங்க. அப்போ மத்தவங்க எல்லாம் அவன்லாம் பணத்துக்கு வாட்ச்மேனு, அவன் பணம் இருக்குதான்னு பாத்துக்கிட்டு இருப்பான், பணத்தை செலவு பண்றவன் தான் பணக்காரன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் நமக்கு முன்னுதாரணமாக இருக்கிறார்கள் நம்முடைய தலைவர்கள். பணத்தை செலவு பண்ணி அடுத்தவர்களுக்கு எப்படி உதவுவது, அடுத்தவர்கள் எப்படி உதவி மேலுக்கு கொண்டு வருவது என்கின்ற வகையில இருக்கிறாங்க. அந்த வகையில் நாமும் இந்த பாதையிலே நடைபோடுவோம் என்று கூறி இந்த வாய்ப்பை கொடுத்த நண்பர் செந்தில் குமார் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்து என்னுடைய குட் மார்னிங் சார். மார்னிங் சார். சார், இந்த ஸ்பீட் கேஸ்ல என்னோட டைரக்டர் 28 டைரக்டர் போட்டிருக்கேன். 12 டைரக்டர்ல 12 டைரக்டர் ஊட்டி எக்ஸர் ஆயிருக்கேன். ராயல் கிளப்ல 12 பேர் நினைக்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கேன்.
1 or 2 daysல 12 டைரக்ட் போட்டு சார் ராயல் கிளப் ட்ரிட்டோட போட்டு நெக்ஸ்ட் முடிச்சிருவேன். செவ்வாய்க்கிழமைக்குள்ள நான் 12 வயசு போட்டு ராயல்டி கிளப்குள்ள வளர்த்துருக்கேன் சார். அதுபோக வித்ரா வந்து நேற்று $50 வித்ரா போட்டேன். எனக்கு ப்ராசஸிங் இருக்கு. அதேமாதிரி இன்னைக்கு வந்துருக்கு சார். அது வாய்ப்பு நன்றி சார். நன்றி சார், வாழ்த்துக்கள் சார். நெக்ஸ்ட் நான் மிஸ்டர் டாக்டர் தயாலமூர்த்தி சார். ஓகே, நெக்ஸ்ட் மிஸ்டர் விஜயன் சார். வெல்கம் சார். விஜயன் சார். ஓகே, எஸ் சார், நீங்க பேசலாம் சார். விஜயன் சார். ரன்னிங் ஆயிருக்கு. தேங்க்யூ. அனைத்து பிபிஎஸ் ஸ்பீட்காஸ்ட் குடும்ப உறுப்பினர்கள் அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம். நண்பர்களே, ஒரு சின்ன விஷயம்தான். வாய்ப்புகள் எல்லாருக்கும் வரும். அந்த வாய்ப்பை கரெக்டா பயன்படுத்தும் போது எல்லாருமே வெற்றியாளர்கள் தான். எனக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய இந்த பிபிஎஸ் ஸ்பீட்காஸ்ட் வந்து ஆரம்பத்துல எனக்கு திரு ராமலிங்கம் சார் சொன்னாங்க. அப்ப சொல்லும் போது முதல்ல அதை உள் வாங்கணும். அது எப்படிப்பட்ட ப்ரோக்ராம் முதல்ல பாத்துக்கிட்டு நீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த முழு ஈடுபாடு வரும். அப்படி சொல்லும் போது அந்த பிளானை அனலைஸ் பண்ணும்போது அற்புதமா இருந்ததுனால நம்மளுடைய திட்டத்தினுடைய உயிரோட்டமே பாத்தீங்கன்னா நண்பர்களை அறிமுகப்படுத்தினா மிகப்பெரிய லெவல்ல சக்சஸ் பண்ணலாம். நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, ஜாயின் பண்ண அன்னைக்கே 22 நண்பர்கள், நான் இணையும் போதே 22 நண்பர்களோட இணைஞ்சேன். அதுதான் இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய ரீபர்த் ஐடியா இருக்கட்டும், ஸ்பான்சருடைய பவர் என்னன்னு உங்களுக்கு தெரியும். அதன் அடிப்படையில இறைவன் அருளால எனக்கு பாத்தீங்கன்னா 120 ரீபர்த் ஐடி வந்திருக்கு நண்பர்களே. இதை புரிஞ்சுக்கிட்டு தான் இப்போ பேசுற அனைத்து லீடர்களுமே பாத்தீங்கன்னா அதை புரிஞ்சுக்கிறதுனாலதான் இவ்வளவு தூரம் சக்சஸ் பண்ணியிருக்காங்க நண்பர்கள். சோ தயவு செய்து நம்ம வந்து இந்த விஷயத்த பண்ணும்போது நம்மளுடைய இந்த ப்ராஜெக்ட்ல சக்சஸே இதுதான். அப்ப அதன் அடிப்படையில பாத்தீங்கன்னா இதுவரை ஒரு 41 டைரக்ட கொடுத்திருக்கிறேன். அனைத்து நண்பர்களும் என்னுடைய அணியில பாத்தீங்கன்னா ஒரு 1000-1500 நண்பர்களுக்கு மேல உருவாயிருக்காங்க. இதெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயம். காரணம் என்னன்னா நம்மளுடைய திட்டமே ஒருவருக்கு ஒருவர் உதவி பண்றதுதான். அப்போ நாங்க அறிமுகப்படுத்துற நண்பர்கள் யாராவது ஒரு நபருக்கு சப்போர்ட் ஆகி கிடைக்கும் போது எவ்வளவு பெரிய ஒரு அற்புதமான விஷயத்தை இந்த பிரபஞ்சம் கொடுத்துருக்கு பாருங்க. இதைத்தான் நம்ம ஒவ்வொருத்தரும் மனசார செய்யும் போது இந்த பிரபஞ்சத்துடைய வாழ்த்து நமக்கு கிடைக்கும். அடுத்தது பாத்தீங்கன்னா நம்ம ஊட்டி அச்சீவ்மெண்ட் நான் முடிக்கிறதோட மட்டும் இல்லாமல் என்னுடைய அணியில குறைஞ்சது ஒரு 12 நபர்களை முடிக்க வைக்க, இப்போதைக்கு 6-7 நபர்கள் முடிச்சிருக்காங்க. 12 நபர்களை முடிக்க வைக்கணுங்கிறது என்னுடைய டார்கெட்டா போயிட்டு இருக்கிறேன். அடுத்தது பாத்தீங்கன்னா நம்ம இந்த பிரபஞ்சம் கொடுத்த அடுத்த வாய்ப்பு ஸ்பீடு கிரிப்டோ. இதுவும் பாத்தீங்கன்னா ஸ்பீடு கிரிப்டோ வாய்ப்பு எனக்கு ஆரம்பத்திலே உங்களை மாதிரிதான் உங்களுக்கு எப்ப கிடைச்சோ அதே தான் எனக்கும் கிடைச்சது. நான் இங்கேயும் நான் என்ன பண்ணேன்னா ஜாயின் பண்ண அன்னைக்கே 18 நண்பர்களை நானும் ஸ்பீடு கிரிப்டோல வந்ததோடு மட்டும் இல்லாம 18 நேரடி நண்பர்களை இதுல கொண்டு வந்திருக்கேன். இதுதான் அடுத்த சக்சஸ். அப்ப பாத்தீங்கன்னா இந்த பிரபஞ்சத்தின் ஆசீர்வாதத்தால எனக்கு வந்து நேரத்து பாத்தீங்கன்னா 2100 USDT கிடைச்சிருக்கு நண்பர்கள். எவ்வளவு பெரிய விஷயம் யோசனை பண்ணி பாருங்க. காரணம் என்ன அப்படின்னா இதுல ஸ்பான்சர் மட்டுமே எனக்கு 120 USDT கிடைச்சிருக்கு. உங்களுக்கே தெரியும் முதல் லெவல் ஸ்பான்சர் மட்டுமே 120னா 2வது லெவல் அவ்வளவு இருந்து எவ்வளவு கிடைக்கும். சோ இதுதான் நண்பர்களே இந்த உயிரோட்டமே வந்து பாத்தீங்கன்னா நண்பர்களை அறிமுகப்படுத்தி அற்புதமான திட்டம் தெரியுது இல்லையா. நம்ம முந்திரணும், அவ்வளவுதான். எதுக்கு முந்திரமோ இல்லையா நம்ம லைஃப்ல அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு அந்த பிரபஞ்சம் கொடுத்திருக்குன்னா உடனே முந்திரணுங்கிற அடிப்படையில அற்புதமா வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய அணியில இப்போ 2 பேர் வந்து பாத்தீங்கன்னா என்ன மாதிரி 12 முடிச்சிருக்காங்க. சோ இந்த அளவுக்கு ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு அந்த பிரபஞ்சம் கொடுத்திருக்கு. அடுத்து நம்ம சொல்லவே வேண்டாம், அக்டோபர் 2 லெவல் அது வேற லெவல். தயவு செய்து நண்பர்களை $30 பண்ணக்கூடிய மேஜிக்க நாளைக்கு வந்து பாருங்க. நன்றி சார், வாழ்த்துக்கள் சார். நெக்ஸ்ட் நான் மிஸ்டர் ஸ்பீட் மணி தேனி இன்வைட் பண்றேன் சார். வெல்கம் சார். சுப்ரமணியன் சார். எஸ் சார். சார் அப்டேட் கொடுக்க ரெடியா இருக்காங்க. மணி நான் 25 டைரக்ட் போட்டுருக்கேன் சார். 1220 பின்னில போட்டுருந்தாங்க. அவங்க ஈஸியா போட்டாங்க 120 இப்ப அவங்க மறுபடியும் வந்து செல்ஃபா கொஞ்சம் மியூட் பண்ணீங்க சார். நான் வந்து ஓபன்ல வச்சிருக்கேன், லாக் பண்ண வேணான்னு. செல்ஃபா கொஞ்சம் மியூட் பண்ணீங்க எல்லாரும். தேங்க்யூ. 25 நபர்ல சார் இந்த 2 ஐடி போடாதவங்க இதுல விருப்பப்படாம ஒரு சில பேர் இருக்காங்க. அவங்கள நான் ரிமூவ் பண்ணிட்டு நல்ல விருப்பப்பட்டு ஆர்வம் பண்ணக்கூடிய ஆளுக்களை ஒரு 4 பேர் தயார் பண்ணி வச்சிருக்கேன். தொடர்ந்து 2 நாளா சங்கர் சார் இவர்கிட்ட ராகிதா சார்கிட்ட பேசினேன். சிஸ்டம் வேலை நடக்குதுங்க, ஒரு 2 நாள்ல உங்களுக்கு அல்லது ரிப்ளேஸ் பண்ணிடலான்னு.
சிஸ்டத்தை நேசிச்சு இருந்தா இருக்கட்டும், அது இதை நம்பிக்கை வச்சா இருக்கட்டும், இல்லாட்டி அவங்க ரிமூவ் பண்ணிட்டு புது நபர்களை போட்டு பண்ணலான் இருக்கேன். நான் 4 கிரிப்டோல அதை வாங்கியிருக்கேன். மொத்தம் ஃபேமிலியோட சேர்த்தா ஒரு 6 பேருக்கு 8 பேர் பக்கம் இருக்காங்க. சிஸ்டம் நல்லா போயிட்டு இருக்கு சார். இந்த இதுல விருப்பம் இல்லாமல் இருக்கவங்கள ரிமூவ் பண்ணிட்டு விருப்பமான ஆளுகள் உள்ள போட்டு கொண்டு போகணுங்கிறத இப்ப எனக்கு அடுத்த கட்ட முயற்சி சார். ஊட்டியாச்சு வர்றாந்துக்கு வந்து எங்க ஸ்தாபன மீட்டிங் இருக்கு சார். அது எந்த நேரத்துல நீங்க அந்த டைமிங் சொல்லுவீங்க தெரியல. அதை பொறுத்துதான் இதே ஒருவேளை ஸ்தாபன மீட்டிங் இருந்து வர முடியாம போச்சுன்னா சிக்கல. அதனால வந்து நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அதை அட்ஜஸ்ட் பண்ணி நான் யூடிஹெச் இருக்க முயற்சி பண்ணுவேன் சார். நான் இன்னைக்கு மதுரை மீட்டிங் வரேன் சார். பாக்கி எக்ஸலண்டா போகுது சார். கடவுள் திருவையில எல்லாம் நல்லபடியா சக்சஸ் ஆகணும்னு வேண்டிக்கிறேன் சார். தேங்க்யூ. நன்றி சார், வாழ்த்துக்கள் சார். சார், இனி வரக்கூடிய நண்பர்கள் கொஞ்சம் சீக்கிரமா தங்களை கருத்து சொல்லுமாறு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம். ஏன்னா சங்கர் சாரோட அப்டேட் இருக்கு, அதனால கொஞ்சம் சீக்கிரமா முடிச்சீங்கன்னா சௌரியமா இருக்கும் சார். நெக்ஸ்ட் மிஸ்டர் முருகன் சார், வெல்கம் சார். அனைவருக்கும் உற்சாக காலை வணக்கம் சார். நேரில் 35 நினைச்சிருக்கேன் சார். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஊட்டி அச்சீவ் முடிச்சிட்டேன் சார். கிரிப்டோல 3 பேர் கொடுத்துருக்கேன் சார். நேற்று கிரிப்டோ 50 ரூபா 50 டாலர் ரீச் பண்ணிட்டு சார். வெத்திரப்பள்ளி திட்டு சார். நன்றி சார். 31 லெவல் கவுன்சில் கொடுத்துருக்கேன் சார். 31 லெவல் கவுன்சில் கொடுத்துருக்கேன் சார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டவுன்லைன் 140 பேர் இருக்காங்க சார். லெவலில் 70 பேருக்கு 4 பின் ஆட் பண்ணிட்டேன் சார். தேங்க்யூ சார். நன்றி சார். நெக்ஸ்ட் மிஸ்டர் மதுகண்ணன் சார், வெல்கம் சார். மதுகண்ணன் சார். ஓகே. நெக்ஸ்ட் மிஸ்டர் சேலம் செல்வராஜ் சார், வெல்கம் சார். சார் குட் மார்னிங் சார். அனைவருக்கும் அன்பின் வணக்கம். நான் 4 நாட்களுக்கு முன்பு கிரிப்டோவில் இன்னொரு ஐடி கொடுத்துருக்கிறேன் சார். இன்றைக்கு கிரிப்டோவில் இன்னொரு ஐடி கொடுக்க இருக்கின்றேன். நான் ஊட்டி அச்சீவராக இருக்கிறேன். நேற்று கடவுள் கிருபையால் நமக்கு $50 முதல் வருமானம் கிடைத்தது. கிரிப்டோவிலே அற்புதமான ஒரு திட்டத்தை நமக்கு வழங்கியிருக்கு. அனைவரும் நன்றி கூறி விடுகிறேன் சார். தேங்க்யூ. வாழ்த்துக்கள் அனைவருக்கும் நன்றி சார். தேங்க்யூ ஆல். தேங்க்யூ சார். தேங்க்யூ. நன்றி, வாழ்த்துக்கள் சார். நெக்ஸ்ட் மிஸ்டர் ராஜேந்திரன் சார், வெல்கம் சார். இவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம் சார். சென்னை சிஸ்டம் மேனேஜரா இருக்கேன். நான் ஊட்டி அச்சீவ் ஆயிட்டேங்க. என் டவுன்லைன்ல ஒருத்தர் ஊட்டி அச்சீவ் ஆயிருக்காங்க. கிரிப்டோல வந்து நான் 4 பேர் போட்டிருக்கேன். அந்த 4 பேர்ல 3 பேர் வந்து 2 பேர் கிரிப்டோல போட்டாங்க சார். ரொம்ப சிறப்பா போயிட்டு. நன்றி, வணக்கம் சார். நன்றி சார், வாழ்த்துக்கள். நெக்ஸ்ட் மிஸ்டர் SP ரவி NS இன்வைட் பண்றேன். வெல்கம் சார். SP ரவி NS சார். பாலு சார், குட் மார்னிங் சார். எஸ் சார், பேசலாம் சார். கோவத்திலிருந்து ரவி பேசுறேன் சார். சார் எல்லாம் இதுல சார் செகண்ட் லெவல் சார். இப்ப சார் இப்ப 4 மாசம் ஆச்சு, செகண்ட் லெவல் இன்னும் வரல. அது எப்படின்னு எனக்கு தெரியல சார். வரும் சார், வரும். வெயிட் பண்ணுங்க. கண்டிப்பா வரும் சார். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. தேங்க்யூ சார். குட் மார்னிங் டு ஆல். ஹாப்பி மார்னிங். இன்னைக்கு ஸ்பெஷல் நம்மளோட மதுரை மீட்டிங். என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, நம்ம தலையெழுத்திய மாத்தக்கூடிய $30 ஆட் ஆன் கிரிப்டோனுடைய ஆட் ஆன் அழகா சொன்னாரு சேலம் ராமலிங்கம் சார். ஸ்பீடு கேஷ்ல ஒரு ஆக்டிவ், ஒரு பேசிவ். ஸ்பீடு கிரிப்டோல ஒரு ஆக்டிவ், ஒரு பேசிவ். அவ்வளவுதான். 4 சப்டிவிஷன். அவ்வளவுதான். ஒரே சிஸ்டம் தான், 4 சப்டிவிஷன் அப்படின்னு கூட சொல்லலாம். இன்னைக்கு அந்த $30 பிளான போர்ட்ல எடுக்கிறதுனால மக்களுக்கு ரொம்ப எளிமையா புரியும். கிட்டத்தட்ட 750 பேருக்கு சீனியாரிட்டி பிரகாரம் நம்ம ஐடி போட்டு கொடுத்துருக்கோம். பின்னாடி வரப்போற 10 லட்சம் பேர் வருவாங்க. இப்ப இருக்கவங்க எல்லாமே ஃபர்ஸ்ட் பெஞ்ச் தான். வெகு குயிக்கா நீங்க எல்லாமே லட்சாதிபதி ஆவீங்க. இன்னைக்கு வரக்கூடிய அந்த $30 ஆக்டிவ் பிளான பாத்தீங்கன்னா நம்ம கோடீஸ்வரர் ஆக்கக்கூடிய பிளானு. எனக்கு நீங்க நல்லது செய்யணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா என்னோட ரிக்வஸ்ட் என்னன்னா, ஒவ்வொருத்தரும் 10 பேரை இன்வைட் பண்ணுங்க. இன்னைக்கு ஈவினிங் 4 மணிக்கு லைவ் ஜூம், 4 மணிக்கு மீட்டிங் ஷெட்யூல் போட்டிருக்காங்க. இட் மே பி 4:30 ஆயிடலாம். லைவ் ஜூம் மீட்டிங்ல ஒவ்வொருத்தரும் கொஞ்சம் கம்யூனிகேஷன் பண்ணுங்க. உங்க டவுன்லைன்ல புதிதான ஒரு நபர்ல உட்கார வைங்க. இந்த லெவல் பிளான் எளிமையான பிளானு, பட் ஸ்ட்ராங். எளிமையா இருக்கும், ரொம்ப ஸ்ட்ராங். இன்கம் அதிகமா இருக்கும். அதனால எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். ஸோ நம்ம ஜூம் 1000 ஃபுல் பண்ணுங்க. கண்டிப்பா செய்வீங்கன்னு நினைக்கிறேன். அதே போல நாளை காலையில் நடக்கக்கூடிய
நேரம் வந்து குரூப்ல வந்து தெரிவிக்கப்படும். மகளிர் மூலியமா நம்மளுடைய உலகமே பார்த்து வியக்கக்கூடிய அந்த ஹெல்பிங் ஐடி சிஸ்டத்தை ஒரு ப்ராஜெக்ட்ல இருந்து இன்னொரு ப்ராஜெக்டுக்கு கனெக்ட் பண்றோம். வெவ்வேறு டொமைன், வெவ்வேறு சாஃப்ட்வேர், வெவ்வேறு சிஸ்டம், வெவ்வேறு விதமான அமைப்புகள் இருந்து ரெண்ட வந்து ஃபர்ஸ்ட் முறையா நம்ம என்ன சொன்னோமோ அதை கனெக்ட் பண்றோம். கிட்டத்தட்ட 180க்கும் மேற்பட்ட எவ்வளவு ஹெல்பிங் ஐடி எனக்கு தெரிஞ்சிடும். நாளைக்கு 20 மகளிர் மூலியமா நம்ம அந்த ஹெல்பிங் ஐடியா லாகின் பண்ண போறோம். லாகின் பண்ணி பேமெண்ட் யாருக்கு போகணுமோ அந்த சீனியாரிட்டி பிரகாரம் இருக்க லிஸ்டுக்கு போகும். அந்த சந்தோஷமான செய்தியை நம்ம எல்லாரும் கண்கூடா பார்க்க போறோம். ஸோ இந்த விஷயம் வைட் ஸ்ப்ரெட்டா போகணும். ஹெல்பிங் சிஸ்டம் மூலமாவே இவங்க இந்த ப்ராஜெக்ட மிகப்பெரிய எடுத்துட்டு போவாங்க அப்படின்னு வெளியில இருக்கிறவங்க முடிவு பண்ணி உள்ள வரணும். இதுதான் நம்மளுடைய கான்செப்ட். அது மட்டும் இல்லாம தொடர்ந்து நமக்கு வரக்கூடிய ப்ராஜெக்டும் ஸ்பீடு கிரிப்டோ எப்படி ஸ்பீடு கேஷ் ஹெல்ப் பண்ணதோ இனி வரக்கூடிய ப்ராஜெக்ட் அனைத்தும் ஸ்பீடு கிரிப்டோவையும் சப்போர்ட் பண்ணும், ஸ்பீடு கேஷையும் சப்போர்ட் பண்ணும். ஸோ நான் சொன்ன மாதிரி ஒரு வட்டம் தான். வட்டத்தின் மையத்துல ஸ்பீடு கேஷ் இருக்கும். இப்ப 2 விஷயங்கள் சுத்திக்கிட்டு இருக்கு ஸ்பீடு கேஷ. அடுத்தது 5, 6 அப்படி எல்லாம் ஆட் ஆனும் ஸ்பீடு கேஷ நோக்கி சுத்திக்கிட்டு இருக்கும். இது 5 வருடங்களில் நடந்தே தீரும். ஸோ நம்ம எல்லாருமே நம்ம ஜெனரேஷனுக்கு தேவையான விஷயத்த 2025லயே நம்ம ஏர்ன் பண்ணுவோம். 2026 இருந்து அடுத்தடுத்த தலைமுறைக்கும் நம்ம பொருளும் பணமும் புகழும் வந்து சேரும். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதை நோக்கிதான் நம்மளுடைய பயணம். இந்த வாய்ப்பு வந்து எல்லாரும் பயன்படுத்திக்கணும். ஸோ வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச் சார். நெக்ஸ்ட் சார் மைக் வந்து ஓபன் பண்ணி. வணக்கம் சார், என்னுடைய வாய்ஸ் கிளியரா இருக்குன்னு நினைக்கிறேன். கிளியரா இருக்கு சார். நன்றி நண்பர்களே, அனைவருக்கும் உற்சாகமான மில்லியன் காலை வணக்கங்கள். இந்த காலை நேரத்தில் நல்லதே நடக்கும் சமூக நல மற்றும் கல்வி அறக்கட்டளையின் சார்பாக நடத்தப்படும் ஸ்பீட் கேஷ், ஸ்பீட் கிரிப்டோ நல்ல திட்டங்களை காண வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் நம்முடைய குடும்பத்தின் சார்பாக அதிகாலை நேரத்தில் வருக வருக என வரவேற்கிறோம். நண்பர்களே, நம்ம எல்லாருடைய ஒரு உண்மையான நோக்கம், நான் பொருளாதார சுதந்திரம் அடைய வேண்டும், என்னை சார்ந்தவங்க எல்லாரும் மிகப்பெரிய பொருளாதார சுதந்திரம் அடைய வேண்டும், நாங்கள் கண்ட ஒரு கனவு வாழ்க்கை, மில்லியனர் வாழ்க்கை சிறப்பாக அமைய வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு தான் நாம் எல்லாரும் இணைந்திருக்கிறோம். இந்த காலை நேரத்தில் வந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் மிகப்பெரிய மகிழ்ச்சியான செய்திகளை நமக்கு சங்கர் சார் அறிவித்தாங்க. நம்முடைய ஸ்பீட் கேஷ்ல மே மாதம் ஆரம்பித்த அந்த பயணம் இன்று ஸ்பீடு கிரிப்டோ மூலமாக இன்னும் வேகமாக தொடர ஆரம்பித்திருக்கிறது. இந்த கார் ரேஸ்ல இருக்கும்பொழுது பாத்தீங்கன்னா அவங்க, அதாவது நான் சொல்றது ஸ்ட்ரீட் கார் ரேஸ், அந்த வண்டிகள்ல அது பயணம் செய்து கொண்டே இருப்பாங்க. அது வேகமாக தான் பயணித்துக் கொண்டு இருக்கும். இதிலிருந்து வெற்றி பெறுவதற்கு அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா, அதுல ஒரு பூஸ்டர் என்று வச்சிருப்பாங்க. அந்த பூஸ்டர் த்ராட்டில திருப்பின உடனே அந்த வண்டி ஆக்சுவலி தெருவில் ஓடாது, பறக்க ஆரம்பிக்கும். அது மாதிரி இந்த ஸ்பீட் கேஷ்க்கு ஒரு அற்புதமான ஒரு பூஸ்டராக இந்த ஸ்பீடு கிரிப்டோ இணைந்திருக்கிறது. ஆனா இந்த பூஸ்டர் என்ன செய்கிறதுனா, ஸ்பீட் கேஷையும் மிக வேகமாக உந்தி தள்ளக்கூடிய ஒரு அற்புதமான உந்து சக்தியோடு நடந்து கொண்டிருக்கு. அப்படியாக தான் இன்றைய தினத்துல நாம எல்லாரும் இணைந்திருக்கிறோம். என்னுடைய திட்ட விளக்கத்தை நான் சொல்வதற்கு முன்னால ஒரு சின்ன கேள்வி. நீங்க எல்லாரும் மிகுந்த சந்தோஷத்தோடு உற்சாகத்தோடு இந்த காலை நேரத்தில் கலந்துருக்கிறீங்க இல்லையா? ஸ்பீட் கிரிப்டோல இணைந்து என்னுடைய ஐடியா நான் ஆக்டிவேட் பண்ணி எனக்கு ஒரு 10 USDT வருமானமா வந்திருக்குது. 10 என்று சொன்னால் மினிமம் 10, அதுல இருந்து அதிகமான
யூஎஸ்டிடி வந்திருக்கிறது என்று சொல்லக்கூடிய நபர்கள் எல்லாரும் இறைவனுக்கு நன்றி சொல்லும்படியாக, இதை உருவாக்கின அற்புதமான தலைவர்களுக்கு வாழ்த்து சொல்லும்படியாக உங்க கைகளை உயர்த்தினீங்க என்று சொன்னால் அது நலமாக இருக்கும். சோ இதுல 26, 27, 29 எண்ணிக்கை 33 உயர்ந்திருக்கிறது. ஏன் நான் இந்த ஸ்பீட் கிரிப்டோல இணைஞ்சு எனக்கு ஒரு 2 யூஎஸ்டிடி வந்து இருக்குது என்று சொல்லக்கூடியவங்க கூட உங்க கைகளை உயர்த்தலாம். சூப்பர் சூப்பர் சூப்பர். அப்ப வந்திருக்கும் இந்த 280 பேர்ல ஸ்பீட் கிரிப்டோல இன்னும் யாரு இணையாம இருக்கிறீங்கன்னு தெரியல. உங்களுக்கு ஒரு சின்ன செய்தி சொல்லதான் இவங்க எல்லாம் கை உயர்த்த சொன்னேன். இப்ப 70 பேருக்கு மேல கையில உயர்த்திருக்கிறாங்க. சில பேருக்கு இத கை உயர்த்தது எப்படின்னு தெரியாம கை உயர்த்தாம இருக்கிறாங்க. அப்போ ஒரு அற்புதமான சிஸ்டம். இதை ஆக்டிவேட் பண்ணி 1 வாரம் கூட ஆகல. நேற்றைய தினத்தை தான் அதுல பே அவுட் ஆரம்பிச்சிருக்குது. நன்றி நண்பர்களே, நீங்க எல்லாருமே கைகளை இறக்கலாம். பாத்தீங்கன்னா இத்தனை பேர்களுடைய வேலட்ல யூஎஸ்டிடி வந்திருக்கு. சில பேர் சொல்லுவாங்க, சார் நான் ரூபாயை பார்த்தது இல்ல அதிகமா, ஆனா எனக்கு ஒரு US$ கிடைக்குது, ஒரு USDT கிடைக்குது என்று சொன்னால் அது அவ்வளவு பெரிய ஒரு சந்தோஷமா இருக்குது என்று உணர்ச்சி பொங்க சொன்னாங்க. அது மாதிரி இந்த ஸ்பீட் கேஷ்ல இணைந்து சாதித்து ஸ்பீட் கிரிப்டோக்குள்ள வந்து ஆக்டிவேட் செய்து தங்களுடைய பயணத்தை ஆரம்பித்த அநேகருடைய வேலட்ல சொன்னபடியே நாங்க சொல்லதான் செய்வோம், செய்யறதுதான் சொல்லுவோம் என்ற வார்த்தையின்படியே இதை படைத்த அற்புதமான நபர்கள், பிரம்மாக்கள் இன்னைக்கு அதை செஞ்சு முடிச்சிருக்கிறாங்க. அவங்களுடைய கரிசனை, அவங்களுடைய ஒரு உண்மையான நோக்கம் என்னவென்று சொன்னால், என்னுடைய வேலட்ல யூஎஸ்டிடி வருகிறது ஒரு பெரிய காரியம் இல்லை, அதுக்கு எனக்கு தெரியும். ஏன்னா என்னை நம்பி வந்த, இந்த சிஸ்டத்தை நம்பி வந்த ஒவ்வொருடைய வேலட்லையும் யூஎஸ்டிடி வர வேண்டும் என்பதற்காக தான் அவங்க உழைத்து கொண்டிருக்கிறாங்க. இன்னும் உழைத்து கொண்டுதான் இருக்காங்க. அவங்கள நீங்க கூப்பிட்டு கேட்டீங்கன்னா தெரியும், இரவெல்லாம் உறங்குனாங்களான்னு. உறங்க இருக்கவே மாட்டாங்க. ஏன் இன்று மதுரையில ஒரு அற்புதமான உற்சாக திருவிழா என்று கூட சொல்லலாம். வருமானம் பெற்ற நிறைய மக்கள் சந்தோஷத்தோட தங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தக்கூடும் ஒரு அற்புதமான திருவிழா மதுரை மாநாடு. அது மதுரையில ஒரு மதுரை மாநாடு என்று கூட சொல்லலாம், குட்டி மாநாடு, பொருளாதார சுதந்திர மாநாடு. சோ அதுல நிறைய நண்பர்கள் இன்னைக்கு கலந்து கொள்ள இருக்கிறாங்க. அதை நாம 4 மணி ஜூம் மீட்டிங்ல லைவாக கண்டுகளிப்போம். இப்போ இந்த ஸ்பீட் கிரிப்டோ திட்ட விளக்கத்துக்கு திரும்பி வருவோம். நண்பர்களே, இந்த ஸ்பீட் கிரிப்டோ எதற்காக உருவாக்கப்பட்டது என்று சொன்னால், இன்டர்நேஷனலாக சர்வதேச அளவில் நாம் அனைவருமே ஒரு டொனேஷன் பிளான் மூலமாக வருமானத்தை எளிய முறையில பயன்பெற முடியும் என்பதற்காக தான் இது ஆரம்பிக்கப்பட்டது. இந்த ஸ்பீட் கிரிப்டோல நீங்க இணைய விரும்பினால் நீங்க செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான். முதலாவது ஒரு சேஃபால் வேலட்டை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அந்த சேஃபால் வேலட்டுடைய 12 திறவுகோல் வார்த்தைகளை பத்திரமாக வைத்துக் கொள்ளுங்க. அதற்கு பின்பு ஒரு 52 யூஎஸ்டியும் ஒரு $1 அல்லது $2 மதிப்புள்ள BNB, அதாவது பினான்ஸ் காயினையும் உங்க வேலட்ல எடுத்து வைத்துக் கொள்ளுங்க. அதை ஆக்டிவேட் பண்றதுக்கு கேஸ் ஃபீஸ் ஆக பயன்படும். இதை நீங்கள் செய்துவிட்டு நீங்க செய்ய வேண்டிய முக்கியமான ஒரு காரியம், ஒரு $50 மதிப்புள்ள டொனேஷன் நீங்க அருள வேண்டும். இந்த டொனேஷன் மூலமாக உங்க வாழ்க்கை எப்படி மாறுகிறது என்பதை விளக்கதான் இந்த ஒரு கூட்டம். சோ இந்த ஸ்பீட் கிரிப்டோக்கு உங்கள் அனைவரையும் இந்த குடும்பத்தின் சார்பாக வருக வருக என வரவேற்கிறோம். இதுல இருக்கிற முக்கியமான சிறப்பு இயல்புகள் என்னவென்று பாத்தீங்கன்னா, ஒரே ஒரு முறை $50 கொடுக்கக்கூடிய உங்க வாழ்க்கை இந்த இந்தியாவுல, தமிழ்நாட்டுல மாத்திரமல்ல, சர்வதேச அளவுல எப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை கொண்டு வர போகிறது, சர்வதேச அளவுல எப்படி உங்களுக்கு ஒரு உதவியை பெற்று தரப்போகிறது என்பதுதான் இந்த சிஸ்டம். நீங்க கொடுக்கிற அந்த $50 முதலாவது 2ஆக பிரிகிறது. 40 USDT ஆகவும் 10 USDT ஆகும். அதுல 10 USDT முதலாவது ஒரு போர்ட் பிளான்ல போய் உட்காருகிறது. 40 USDT ஆக்டிவ் பிளானுக்கு செல்லுகிறது.
அப்ப முதலாவது அந்த ஆக்டிவேட் 40 யூசிடி மூலமாக உங்களுடைய ஆக்டிவேட் இன்கம் ஆக்டிவ் செய்யப்படுகிறது. 10 யூசிடி மூலமாக உங்களுடைய போர்டு இன்கம் உருவாக்கப்படுகிறது. கிறுக்கும் நண்பர்கள் தயவு செய்து கொஞ்சம் கிறுக்காம இருந்தா நலமா இருக்கும். இந்த 40 யூஎஸ்டிடி நீங்க கொடுக்கிற இந்த ஆக்டிவ் வருமானம் ஏறக்குறைய 43 மடங்கு உங்களுக்கு வருமானமாக ஒரு சைக்கிள்ல கிடைக்கிறது. அதுவும் திரும்ப 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 ரீபர்த் மூலமாக கிடைக்கிறது. இதுல எத்தனை லெவல் இன்கம் என்று பாத்தீங்கன்னா 1, 2 அவ்வளவுதான். சோ மிக எளிமையான முறையில மிகப்பெரிய ஒரு வருமானம். இதை போல ஒரு அற்புதமான சிஸ்டத்தை நம்ம பார்த்திருக்கவே முடியாது. இதற்கு முன்பாக நிறைய சிஸ்டங்கள் திட்டங்களை நீங்க பார்த்திருப்பீங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. 5 லெவல், 6 லெவல், 8 லெவல், 10 லெவல், 15 லெவல், எத்தனையோ லெவல் மடங்காக போகும். ஆனா வருமானம் கிடைச்சிருக்குமா? இதுவரைக்கும் எந்த ஒரு சிஸ்டத்திலேயாவது இதை நீங்க கம்ப்ளீட் பண்ணி பார்த்திருக்கீங்களா என்று கேட்டால், இந்த இடத்துல இந்த 2 லெவல் இன்கம் கம்ப்ளீட் பண்ண அநேகம் பேர் இன்னைக்கு இந்த கூட்டத்தில் இருக்கிறார். அது மட்டுமல்ல, இது சிங்கிள் என்ட்ரி குளோபல் ஆட்டோஃபில் சிஸ்டம். இதுல வருகிற ஒவ்வொருவரும் வரிசையாக உள்ளே வருகிறாங்க. அது மட்டுமல்ல, நாம இதுல அறிமுகப்படுத்தும் பொழுது இதுல இணைகிற நமக்கு ஒரு பாசிவ் இன்கம் மட்டுமல்ல, இதுல உழைக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு ஆக்டிவ் இன்கமும் கிடைக்கிறது. அதுதான் என்னன்னா, நம்ம எத்தனை பேரை அறிமுகப்படுத்துகிறோமோ அத்தனை பேர் மூலமாக இந்த ஆக்டிவ் இன்கம்ல நமக்கு ஒருவர் மூலமா ஒரு யூஎஸ்டிடி முதல் சுற்றுல, 2ஆம் சுற்றுல அவங்களுக்கு 5 ரீபர்த் ஐடி உருவாகும் பொழுது 5 × 100 500 கிடைக்கிறது. அது போல தொடர்ச்சியான ஒரு வருமானம் ஒரு நபரை இணைக்கிறதுனாலே நமக்கு கிடைக்கிறது. திரும்ப 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 இதன் மூலமாக நமக்கு ஸ்பான்சர் இன்கமும் கிடைக்குது. நமக்கும் 5 ரீபர்த்தாக முதல்ல 5 கிடைக்குது, அப்புறம் 5 மடங்கு 25, அதுக்கப்புறம் 125, 625 என்று சொல்லி 5 மடங்காக நமக்கு ரீபர்த் என்ட்ரி கிடைக்கிறது. அத்தனை சைக்கிள் வருமானம் கிடைக்கும் பொழுது நம்முடைய மில்லியனர் வாழ்க்கை என்பது இங்கே நிச்சயமாக்கப்படுகிறது. அது மட்டுமல்ல, இதுல இருந்து புறப்படுகிற ஒரு ஹெல்பிங் வருமானம், ஹெல்பிங் ஐடி ஒரு 160 யூஎஸ்டிடி பாத்தீங்கன்னா, இதனுடைய தாய் திட்டமான ஸ்பீட் கேஷை சப்போர்ட் பண்ணும் வகையில அங்க இருக்கிற நபர்களுக்கு ஒரு மிகப்பெரிய வருமானத்தை கொடுக்கும் வகையில வடிவமைக்கப்பட்டிருக்கிறது தான் இதோடைய மிகப்பெரிய சிறப்பியல்பு. ஒரு சொல்லப்போனா உலகத்திலேயே முதல் முறையாக ஒரு சிஸ்டம் கொஞ்சம் டல் ஆகுது, ஒரு குறைவான வருமானம் வருதுன்னா டக்குன்னு அதை க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க, அல்லது அந்த திட்டத்தையே மாத்திட்டு வேற திட்டத்தை கொண்டு வருவாங்க. ஆனா இங்க ஒரு அற்புதமான இடம். இங்க முதலாவது வந்த தாய் திட்டத்தை சப்போர்ட் பண்றதுக்கு ஒரு சேய் திட்டம் வருகிறது. இந்த சேய் தாயை எப்படி பேணி பாதுகாக்குதோ அதன் மூலமாக மறுபடியும் தாய் மூலம் இன்னும் பல பிள்ளைகள் பிறக்கிறாங்க, அவங்க எல்லாம் இதை காப்பாற்ற வராங்க. அது மாதிரிதான் இது ஒன்றுக்கொன்று பின்னி பிணைந்து அற்புதமாக, அதாவது இதுக்குள்ள இணைந்த ஒவ்வொருவரும் வெற்றி அடைந்தே தீர வேண்டும், அவங்க விரும்பின மில்லியனர் வாழ்க்கையை பெற்றே தீர வேண்டும் என்ற நோக்கத்தோடு வடிவமைக்கப்பட்டது. இது மாதிரி ஒரு அற்புதமான சிஸ்டத்தை நம்மால பார்க்கவே முடியாது. காரணம் என்னவென்று சொன்னால், உலகத்திலேயே முதல் முறையாக ஒரு சிஸ்டம் உருவாக்கப்பட்டு, ஒரு டொனேஷன் பிளான் உருவாக்கப்பட்டு, அதை ஆரம்பிச்ச நபர்களுக்கு வருமானம் போகும் என்ற நோக்கத்தோடு உருவாக்காம, இதற்குள்ள வந்த ஒவ்வொருவருக்கும், கடைசியா நுழைகிற ஒவ்வொருவருக்கும் வருமானம் நிச்சயம் என்பதை உறுதிப்படுத்தும் வகையில இது அமைந்திருக்கு. அதுதான் நம்ம சொல்லணும். அப்போ இந்த ஸ்பீட் கிரிப்டோல இந்த பவர் ஆஃப் டொனேஷன் எவ்வளவு பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கிறது என்பதை நாம சுருக்கமாக பார்க்க போகிறோம். பாத்தீங்கன்னா, நீங்க கொடுக்கிற 50 யூஎஸ்டில 40 யூஎஸ்டி ஆக்டிவ் பிளானுக்கு பிரித்தெடுக்கப்படுகிறது. நீங்க 40 யூஎஸ்டி கொடுத்துட்டு இதுல உள்ள நுழைகிறீங்க. சிங்கிள் என்ட்ரி மூலமா உங்களை தொடர்ந்து வருகிற 5 நபர்கள் உங்களுக்கு ஒரு பகுதியாக முதலாவது 120 யூஎஸ்டி கொடுக்கறாங்க முதல் லெவல்ல. அடுத்தடுத்து வரக்கூடிய 62 நபர்கள் உங்களுக்கு 2120 யூஎஸ்டி ஒரு பகுதியா கொடுக்கறாங்க. இரண்டும் சேர்ந்து 2240 யூஎஸ்டி உங்களுக்கு 2 லெவல்ல மொத்த கூட்டுத்தொகையாக கிடைக்கிறது. அதை சிஸ்டம் எப்படி பகுத்து நம்முடைய வாழ்க்கை தொடர்ச்சியான வருமானம் பெற வேண்டும் என்பதற்காக உருவாக்கி இருக்கிற திட்டத்தை பாருங்க. ரொம்ப அருமையா இருக்குது. என்னன்னா, இந்த சிஸ்டத்துல நீங்க நுழைந்து உங்களுக்கு கிடைக்கும் அந்த முதல் வருமானத்தை குருதட்சணையாக உங்களை இந்த சிஸ்டத்துக்குள்ள கொண்டு வந்த நபருக்கு இந்த சிஸ்டம் பரிசளிக்கிறது.
இது நீங்க கொடுக்கல, இந்த சிஸ்டம் பரிசளிக்கிறது. ஏன்னா நீங்க நல்லா இருக்கணும் என்பதற்காக அவர் உங்களை இந்த சிஸ்டத்துக்குள்ள கொண்டு வந்திருக்கிறாரு. அவருடைய முயற்சியை பாராட்டி முதலாவது ஒரு சிறிய வருமானம் 20 USDT, அதான் ஸ்பான்சரிங். அப்ப உங்களை அறிமுகப்படுத்தினவருக்கு ஒரு 20 USDT வருமானமா கிடைக்குதுன்னு சொன்னால், அந்த எண்ணத்தோடு உள்ள வந்த நீங்க ஒரு நபரை அல்ல, 2 நபரை அல்ல, 100 நபர்களை கூட இணைக்கும் பொழுது அந்த ஒவ்வொருவரும் இந்த முதல் வருமானத்தை வாங்கும் பொழுது அவங்க உங்களுக்கு தான் கொடுப்பாங்க. அப்ப ஒரு ஸ்பான்சர் இன்கம் மூலமாகவே ஒரு மிகப்பெரிய வருமானம், தொடர்ச்சியான வருமானம். ஏனென்று சொன்னால் அவங்க உள்ள வந்து உங்களுக்கு ஒரு வருமானம் தரது மட்டுமல்ல, அடுத்து அவங்களுக்கு 5 ரீபர்த் ஐடி வரும் பொழுது உங்களுக்கு ஒரு வருமானம், 5 25 ரீபர்த் ஐடி வரும் பொழுது அதுல ஒரு வருமானம். அப்போ ஒரு சின்ன ஸ்பான்சர் இன்கம் சிறுதுளி பெருவெல்லம் போல வருகிற நாட்கள்ல உங்களுக்கு தொடர்ச்சியான USDT பணமழையை தந்து கொண்டே இருக்க போகிறது. மட்டுமல்ல 40 USDT உங்களுக்கு மீண்டும் ஒரு என்ட்ரி, மீண்டும் ஒரு ரீபர்த் ஐடியா இதுக்குள்ள கொடுத்து உங்களை மறுபடியும் ஆரம்பிக்க செய்கிறது. இதுல வந்து பாத்தீங்கன்னா நுழைஞ்ச உடனே ஒரு 50 USDT உடனடி வருமானமா நீங்க எவ்வளவு செலுத்தி உள்ள வந்தீங்களோ அவ்வளவு எடுத்துக்கொள்ளும்படியான ஒரு வாய்ப்பை கொடுக்கிறது. அது மட்டுமல்ல, இதிலிருந்து ஒரு 10 USDT நமக்கு ரீபர்த் ஐடியா போர்டு இன்கமுக்கும் செல்லுகிறது. அப்ப முதல் லெவல்லையே ஒரு 120 USDT இத்தனை மாற்றங்களை கொடுக்கிறது. அடுத்தது 2வது லெவல்ல பார்க்கும் பொழுது உங்களுக்கு வரக்கூடிய ஒரு 40 USDT வாரந்தோறும் மாதந்தோறும் வருமானம் தரக்கூடிய கிளப் இன்கமுக்கு செல்லுகிறது. அதை எப்படி என்று பின்னால விவரிக்கலாம். மீண்டும் ஒரு முறை நமக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த அந்த ஸ்பான்சருக்கு 80 USDT அந்த சிஸ்டம் கொடுக்கறாங்க. ஆக்டிவ் போர்டுல ஆக்டிவ் இன்கம்ல மீண்டும் 4 முறை பிரவேசிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு 160 USDT மூலமா கிடைக்கிறது. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராஃபிட்டாக லாபமாக 1640 USDT. அப்ப முதல் லெவல் 50, 2வது லெவல் 1640 USDT, 1690 USDT ப்ராஃபிட்டா கிடைக்குது. இது கிடைக்க எவ்வளவு காலம் ஆகும் என்று சொன்னால் நண்பர்கள ஒரே நாள்ல கூட பெற முடியும். நீங்க எவ்வளவு வேகத்தோடு இதுல செயல்படுகிறீங்க, உங்கள் குழுவில் இருக்கிற நபர்கள் எவ்வளவு பேர் செயல்படுறீங்க என்ற அந்த எண்ணிக்கையை பொறுத்துதான் நமக்கு இந்த ப்ராஃபிட் வருமானம் கிடைக்கும். ஒன்றுமில்ல, இந்த வந்திருக்கிற நீங்க எல்லாரும் சேர்ந்து இன்னைக்கு ஒரே ஒரு நபரை இந்த ஸ்பீட் கிரிப்டோல இணைத்தீர்கள் என்று சொன்னால், இதுல இந்த கூட்டத்தில் வந்திருக்கிற ஒருவருக்கு இன்றே 1690 USDT கிடைக்கும். அந்த அளவு இதுல அற்புதமாக வடிவமைச்சிருக்கிறாங்க. ஏனென்று சொன்னால் நேற்றைய தினத்துல எனக்கு இந்த வருமானம் இல்ல, இன்னைக்கு பாத்தீங்கன்னா அந்த வருமானம் ஆரம்பிச்சிருக்குது, நாளைய தினம் இன்னொருவருக்கு. அப்போ தினந்தோறும் ஒருவருக்கல்ல, இருவருக்கல்ல, பல பேருக்கு இந்த வருமானம் வரக்கூடிய ஒரு புதுமையான முயற்சி, அற்புதமான, நாம் இது வரைக்கும் கேள்விப்பட்டிராத அல்லது பார்த்திராத ஒரு வருமானம் இதுல கிடைக்குது. அது மட்டும் இல்ல, போர்டு ரீபர்ட்ல மறுபடியும் ஒரு 4 என்ட்ரி கிடைக்குது. ஹெல்பிங் ஐடியா நான் சொன்ன மாதிரி ஒரு 160 USDT சென்று தாய் திட்டத்தை பேணி பாதுகாப்புக்காக நமக்கு உருவாக்கப்படுகிறது. இதை குறித்த ஒரு அற்புதமான லைவ் டெமோ, அதெல்லாம் உண்மையா நடக்குதுங்களாங்க சொல்றீங்களே அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா நண்பர்களே, உங்களுக்கு பதிலளிக்க நாளை காலை 6 மணிக்கு அற்புதமாக மகளிர்கள் மூலமாகவே இந்த இதை ஆரம்பிக்க போறோம். மங்களகரமா அவங்க கையால இதை ஆக்டிவேட் பண்ணி உங்களுக்கு ஆரம்பித்து வைக்க போகிறோம். வருகிற நாட்களில நிறைய நபர்கள் இதன் மூலமாக பலனடைய போறாங்க. அதனால தவறாம நீங்களும் உங்க குழுவில் இருக்கிற அனைவரையும் நாளை காலை கலந்து கொள்ள செய்யுங்க. ஸோ இதுதான் பாத்தீங்கன்னா ஆக்டிவ் போர்டுல கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான வருமானம். இது ஒரே ஒரு சைக்கிள்ல. அப்ப உங்களுக்கு 5 ரீபர்த், 5 ரீபர்த், 5 ரீபர்த் என்று வந்து கொண்டே இருக்கும் பொழுது இது ஒரு தொடர்ச்சியான அற்புதமான இடைவிடாமல் அன்லிமிட்டெட் வருமானமாக வந்து கொண்டே இருக்கும். நண்பர்களே, ஒரு சிஸ்டத்துல ஒரு பேசிவ் இன்கம், ஒரு ஆட்டோஃபில் இன்கம் முழுமையாக முடியறதுக்கு பல ஆண்டுகள் ஆகிறது. ஆனா சில மாதங்களிலே நிறைய சிஸ்டம் காணாம போயிருக்கிறது. ஆனா இந்த ஒரு சிஸ்டம் தான் ஒரு அற்புதமான எதிர்காலத்துல அனைவருக்கும் வருமானம் தரக்கூடிய ஒரு தொலைநோக்கு பார்வையோடு உருவாகி இருக்கிறதுனால தயவு செய்து நீங்க அனைவரும் இதை புரிந்து கொள்ள வேண்டும். இதை சுருக்கமா நட்செல்லா சொல்லணும்னா, ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல உங்களுக்கு ஒரு 1690 USDT கிடைக்கிறது.
அது 2வது ரவுண்டுல 5 அதிகரிக்கும் பொழுது 8450 USDT கிடைக்கிறது. 3வது ரவுண்டுல 25 ரீபர்த் ஐடி கிடைக்கும் பொழுது 42500 USDT கிடைக்கிறது. இது 4வது ரவுண்டுல 125 ரீபர்த் உருவாகும் பொழுது 2,18,250 USDT உயர்கிறது. அப்ப 4 சைக்கிள்ல மட்டும் 2,70,890 USDT சொன்னால் இதை நீங்க 90 பெருக்கீங்க. ஆவரேஜ் ரூபீஸ் இந்திய மதிப்பின்படி. ஏன் நீங்க ரூபாயா போடல, வெறும் USDT போட்டிருக்கீங்கன்னு சொன்னா இது ஒரு இன்டர்நேஷனல் சிஸ்டம். இது ஒரு பாத்தீங்கன்னா ஒரு அற்புதமான சர்வதேச வாய்ப்பு. இன்னும் சொல்ல போனா நம்ம பாக்குற இந்த ரூபாயெல்லாம் இன்னும் கொஞ்ச நாட்கள்ல நமக்கு உபயோகம் இல்லாதவங்க கூட போய்விடும். ஏன்னா முழுக்க 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 டிஜிட்டல் கரன்சி, கிரிப்டோ கரன்சி மூலமாக இந்த உலகம் இயங்கக்கூடிய காலம் வெகு வேகமாக வந்து கொண்டிருக்கிறது. அதுக்காக தான் இப்போ இருந்தே உங்களை இந்த அற்புதமான USDT-க்குள்ள அல்லது கிரிப்டோ கரன்சிக்குள்ள நாங்க கொண்டு வந்திருக்கிறோம். அது மட்டுமல்ல, நீங்க ஒரு மில்லியனராக வாழ வேண்டும் சொன்னால் ஒரு சர்வதேச அளவுல யோசிக்கணும். அதுக்கான ஒரு அமைப்பும் தான். அது மட்டும் இல்ல நண்பர்களே, இதுல நீங்க உங்களுக்கு வரக்கூடிய வருமானம் அவ்வளவு. இதுல நீங்க ஒரு நபரை இணைத்தால் எவ்வளவு பெரிய வருமானம், ஒரு 12 நபரை இணைத்தால் எவ்வளவு பெரிய வருமானம் என்று பாத்தீங்கன்னா, ஒரு 12 நபரை நீங்க இணைக்கும் பொழுது நண்பர்களே முதல் சுற்றுல உங்களுக்கு ஒரு 1200 USDT கிடைக்கும். அதே ஒரு 12 நபர்கள் 5 ரீபர்த் ஐடியா அவங்களுக்கு கிடைக்கும் பொழுது அவங்க 60 ஐடியா மாறுறாங்க. நீங்க அறிமுகப்படுத்தினவங்க தான். அவர்கள் மூலமா ஒரு 6000 USDT. 3வது ரவுண்டுல 30,000, 4வது சைக்கிள்ல 1,50,000, 1,87,200 USDT. அப்ப பாருங்க, இங்க ஒரு பாசிவ் இன்கம், இங்க ஒரு ஆக்டிவ் இன்கம். இப்படி இந்த ஆக்டிவ் போர்ட்ல மட்டுமே இவ்வளவு பெரிய ஒரு அற்புதமான வருமான வாய்ப்பு இந்த சிஸ்டம் ஏற்படுத்தி கொடுத்திருக்காங்கன்னு சொன்னால் இதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இதை நம்ம செயல்பட ஆரம்பித்தோம் என்று சொன்னா நம்முடைய, அதாவது நம்ம இந்த படத்துல பாக்குறோம் இல்லைங்களா, இந்த நம்பர் அதெல்லாம் உங்க கையில இருக்கிற மொபைல்ல உங்க வேலட்ல வரும். அப்புறமா நீங்க வைத்திருக்கிற அந்த பணப்பை, சேஃப் வாலெட், ட்ரஸ்ட் வாலெட், மெட்டாமாஸ்க், அந்த பணப்பைக்குள்ள வரும். உங்களுக்கு தேவைப்பட்டா இந்திய ரூபாயா மாத்தி உங்க பாக்கெட்லயும் நீங்க கொண்டு வரணும். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான வாய்ப்பு தான் இந்த ஸ்பீடி கிரிப்டோ. நண்பர்களே, இது நான் சொன்னது ஆக்டிவ் போர்டு மட்டும்தான். இன்னும் பாசிவ் போர்டு 7 போர்டு உங்களுக்காக காத்து இருக்கிறது. அதோடைய சிறப்பியல்புகள் பார்த்தோம்னா, ஒரு 10 USDT-க்குள்ள நாம இணைகிறோம். அதன் மூலம் 1,83,270 USDT, அதாவது 18,300 மடங்கு வருமானம் கிடைக்கிறது. இதுல மொத்தம் 7 போர்டு இருக்குது. அதுல 5 போர்டு 3 லெவல் 2 மேட்ரிக்ஸ், 2 போர்டு 2 லெவல் 2 மேட்ரிக்ஸ் 2 மேட்ரிக்ஸ். அதே போல சேம் ஒரு வேர்ல்டு ஃபர்ஸ்ட் சிங்கிள் என்ட்ரி சிஸ்டமாக இது காணப்படுகிறது. இந்த 7 போர்டு மூலமாக நீங்க அறிமுகப்படுத்துற நபர்கள் உங்களுக்கு கொடுக்க போகிற வருமானம் 30,607 USDT ஒரு சைக்கிள்ல. அது மட்டுமல்ல, இந்த பாசிவ் போர்டுல உங்களுக்கு அதிகப்படியான 7 ரீபர்த் ஐடி ஆக்டிவ் போர்டு மூலமா கிடைக்குது. இந்த 7 போர்டுல இங்க உருவாக்கப்படுகிற 16 ரீபர்த் ஐடி உங்களுக்கு கிடைக்கிறது. நண்பர்களே, நாம மீண்டும் மீண்டும் வாழ, அதிகமாக வாழ, அற்புதமாக வாழக்கூடிய வாய்ப்பை திரும்ப 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 கொடுக்கக்கூடிய ஒரே சிஸ்டம் இந்த ஸ்பீடு கிரிப்டோ தான். இதை உட்கார்ந்து கணக்கு போட்டு பார்த்து கொண்டிருந்தோம்னு சொன்னால் கால்குலேட்டர்லயே நமக்கு இடம் கிடைக்காது. புதிதாக ஒரு கால்குலேட்டரை இனிமேல் நம்ம பிளாக் செயின் டெக்னாலஜி மூலமாக உருவாக்கினால்தான் சாத்தியம். அது மட்டுமல்ல, இதுல ஒரு பெரிய ராயல்டி இன்கமும் உங்களுக்காக காத்திருக்கிறது. அதை குறித்து நம்ம பார்ப்போம். நீங்க ஒரு 10 USDT கொடுத்து இந்த பாசிவ் போர்டுக்குள்ள வரீங்க. சொல்ல போனா இந்த ஸ்பீடு கிரிப்டோல உள்ள நுழைகிற ஒரு நபர் 50 USDT கொடுத்து நுழைகிற நபர் முதலாவது இந்த போர்டுக்குள்ளதான் வருவீங்க. இந்த போர்டுல இருந்தா உங்களுக்கு 2 USDT ஃபர்ஸ்ட் இன்கமா வரும். ஆக்டிவ் இன்கம் கொஞ்சம் லேட்டா வரலாம். ஏன்னு சொன்னா அது 40 USDT, அதோடைய எண்ணிக்கை குறைவு. ஆனா இங்க பாத்தீங்கன்னா அதுல எண்ணிக்கை அதிகமா இருக்கிறதுனால ஒரு 2 நபர் 10 USDT கொண்டு வந்து 10 பேருக்கு கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்ப 2 நபர்கள் மூலமா உங்களுக்கு 2 USDT முதல் லெவல்ல கிடைக்கும். 4 நபர்கள் மூலமா 2 USDT 8 USDT உங்களுக்கு கிடைக்கும். 8 நபர்கள் மூலமா 7 USDT 56 USDT உங்களுக்கு கிடைக்கும். அப்போ இந்த போர்டுல, ஸ்கை போர்டுல
இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா நுழைஞ்ச நிறைய பேருடைய வேலட்ல இந்த 2 யூஎஸ்டியாவது இருக்கும். அடுத்தவங்களுக்கு 8 யூஎஸ்டி, அடுத்தவங்களுக்கு 56 யூஎஸ்டி. அப்ப 66 யூஎஸ்டி வரும்பொழுது நீங்க என்ன செய்யலாம்னா 66 யூஎஸ்டியும் வரும் வரைக்கும் வெயிட் பண்ணணுமா? கிடையவே கிடையாது. முதல் 2 லெவல்ல 10 யூஎஸ்டி வந்த உடனே அது உங்களுக்கு ப்ராஃபிட்டாக தான் வரும். இந்த ப்ராஃபிட் நீங்க எடுத்துக்கலாம். அல்லது கண்டிஷன் இந்த டிடக்ஷன் ஒன்றும் கிடையாது. 10 யூஎஸ்டியை நீங்க உடனடியாக உங்க வேலட்ல எடுத்துக்கொண்டு நீங்க அதை பயன்படுத்தி கொள்ளலாம். 7 யூஎஸ்டி கிளப் இன்கமாக செல்லுகிறது. வருங்காலத்துல தொடர்ச்சியான வருமானத்திற்காக உங்களை அறிமுகப்படுத்தின நபருக்கு இந்த சிஸ்டம் ஒரு 7 யூஎஸ்டி கொடுக்கிறதுன்னு சொன்னால் நீங்க அறிமுகப்படுத்த போகிற நிறைய நபர்கள் மூலமா 7 யூஎஸ்டியாக உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். அன்லிமிட்டட். ஆக்சுவலி பாத்தீங்கன்னா இதுல ஒரு சின்ன கால்குலேஷன், 32 யூஎஸ்டி கிடைக்கும் முதல் ரவுண்ட்ல சொல்றோம். ஆனா நிறைய பேருக்கு 32 கிடைக்காது. அதுல 41 கிடைக்கும், 48 கிடைக்கும், அல்லது பல மடங்கு கிடைக்கும். ஏன்னா எத்தனை ஸ்பான்சர் நீங்க உருவாக்குறீங்களோ, எத்தனை ஸ்பான்சருக்கு இன்கம் வருகிறதோ அப்பொழுதெல்லாம் உங்களுக்கு ஒரு 7 யூஎஸ்டி முதல் போர்ட்லயே கிடைக்கும். அது மட்டுமல்ல, மீண்டும் இதுல நுழையக்கூடிய ஒரு ரீபர்த் என்ட்ரி கிடைக்கிறது. மீதம் இருக்கிற 32 யூஎஸ்டியை நாம எடுத்துக்கொண்டு அல்லது 32 யூஎஸ்டியை நாம கொடுத்து விட்டு 2வது போர்டு, 2வது வானத்துக்கு நாம செல்லுகிறோம். அதோடைய பெயர் ஈடன் போர்டு. இந்த ஏதேன் தோட்டத்துல நண்பர்களே நீங்க உள்ள நுழைகிறீங்க. 32 யூனிவர்சிட்டியை கொடுத்து விட்டு அல்லது அநேக நபர்களுக்கு நீங்க கொடுத்து விட்டு உள்ள நுழைகிறீங்க. அப்ப பாத்தீங்கன்னா உங்களை தொடர்ந்து வருகிற 2 நபர்கள் மூலமா 2 யூனிவர்சிட்டி கிடைக்கும். 2வது லெவல்ல 4 நபர்கள் மூலமா 6 யூனிவர்சிட்டி 24 யூனிவர்சிட்டி கிடைக்கும். 3வது லெவல்ல 8 நபர்கள் மூலமா 24 யூனிவர்சிட்டி 122 யூனிவர்சிட்டி கிடைக்கும். மொத்தமாக 220 யூனிவர்சிட்டி கிடைக்கும். அப்ப இந்த இடத்துலயும் கூட நண்பர்களே, இந்த 220 யூனிவர்சிட்டி வந்த பின்பு அதுக்கப்புறமா என்னுடைய ப்ராஃபிட்டை எடுக்கணுமா என்று சொன்னால் இல்லை நண்பர்களே. முதலாவது இந்த சிஸ்டம் திட்டமிடுவதே உங்களுடைய ப்ராஃபிட். எந்த ஒரு சிஸ்டத்திலையும் உள்ள நுழைஞ்ச நபரு பணத்தை எடுத்துட்டு சந்தோஷப்படுறது எந்த சிஸ்டமே விரும்ப மாட்டாங்க. ஆனா இங்க மட்டும்தான் நீங்க முதலாவது உங்களுடைய ப்ராஃபிட்டை பெற வேண்டும் என்பதற்காகவே இந்த பேசிவ் போர்டு 7 போர்டு சிஸ்டத்துல உங்களுக்கு 2வது போர்டுல நீங்க வரும் பொழுது 50 யூஎஸ்டி ப்ராஃபிட் இன்கமாக உங்களுக்கு கிடைக்கிறது. இதுல இருந்து ஒரு ஹெல்பிங் ஐடி 16 யூஎஸ்டியாக செல்லுகிறது. இங்க ஒரு ரீபர்த் என்ட்ரி மறுபடியும் 10 யூஎஸ்டியாக செல்லுகிறது. இங்க இருந்து கிளப் இன்கம் 24 யூஎஸ்டி செல்லுகிறது. ஸ்பான்சருக்கு இந்த சிஸ்டம் ஒரு 20 யூஎஸ்டிய பரிசாக கொடுக்கறாங்க. மீதம் இருக்கிற 100 யூஎஸ்டிய நாம ஒரு என்ட்ரி ஃபீஸா கொடுத்துட்டு அல்லது இதற்கு முன்னால ஒரு 3வது போர்டுக்குள்ள இணைந்தவர்களுக்கு ஒரு உதவி தொகையாக கொடுத்துட்டு நாம என்ன செய்கிறோம் என்று சொன்னால் 3ஆம் வானம் பறந்து செல்லுகிறோம். 3வது போர்டுக்கு நாம வருகிறோம். 3வது போர்டுக்கு நீங்க வந்து உட்கார்ந்து கொஞ்ச நேரத்துல எல்லாம் 2 நபர்கள் 4 யூஎஸ்டி கொடுக்க ஆரம்பிப்பாங்க. நண்பர்களே, 4 நபர் மூலமா 2வது லெவல்ல 6 யூஎஸ்டி கிடைக்கும். 3வது லெவல்ல 8 நபர்கள் 90 யூஎஸ்டி கொடுப்பாங்க. மொத்தம் 752 யூஎஸ்டி உங்களுக்கு ஒரு அற்புதமான தொகையாக, உதவி தொகையாக கிடைக்கிறது. இங்கேயும் பாத்தீங்கன்னா ஒரு 110 யூஎஸ்டி உங்களுக்கு நண்பர்களே ப்ராஃபிட்டா கிடைக்கிறது. இந்த ப்ராஃபிட்டை நீங்க என்ன செய்யலாம், அற்புதமா நீங்க கொண்டு செல்ல முடியும். 32 யூஎஸ்டி உங்களுக்கு ஹெல்பிங் ஐடியாக சென்று ஸ்பீட் கேஷ் சிஸ்டத்தை சப்போர்ட் செய்வதற்கு செல்லுகிறது. அது மட்டுமல்ல, இங்க மீண்டும் ஒரு 2 ரீபர்த் ஐடி கிடைக்கிறது. ஆக்டிவ் ரீபர்த்தா ஒரு ஐடி கிடைக்கிறது. 60 யூஎஸ்டி அதுக்கு செல்லுகிறது. ஸ்பான்சருக்கு 30 யூஎஸ்டி நாம கொடுக்கிறோம். நமக்கு பின்னால வருகிற அநேக நாம அறிமுகப்படுத்தின நபர்கள் 30 யூஎஸ்டியா நமக்கு தரப்போகிறாங்க. கிளப் இன்கம் ஒரு 20 யூஎஸ்டியா செல்லுகிறது. மீதம் இருக்கிற 500 யூஎஸ்டிய நாம அடுத்த வானத்துக்கு செல்வதற்கு கொண்டு செல்லுகிறோம். நண்பர்களே, இங்க பாத்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி இது ஒரு சாம்பிள் போர்டு தான். இந்த போர்டுல இருக்கிற மாதிரியே உங்களுக்கு டிஸ்ட்ரிபியூஷன் ஆகுமா என்று சொன்னால் இல்லை நண்பர்களே, இதுல மாறுபடும். என்ன மாறுபடும்னா, இதுல குறையறதுக்கு வாய்ப்பே கிடையாது. மாறா இது அதிகரிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அதுதான் உங்களுடைய ஸ்பான்சர் இன்கம். ஒருவருக்கு நீங்க கொடுக்கறீங்க, ஆனா பல பேர் உங்களுக்கு இங்க ஸ்பான்சர் இன்கமா வரும் பொழுது நாளை தினத்துல இந்த கணக்கு கண்டிப்பா இருக்காது. இது ஒரு சாம்பிள். இது பல மடங்கு இருக்கும். உதாரணத்துக்கு நீங்க ஒரு ஸ்பான்சர்
பேரை கொடுத்தீங்கன்னா 30, 2 பேரை கொடுத்தீங்கன்னா 60, 3 பேரை கொடுத்தீங்கன்னா 90, 100 பேரை கொடுத்தீங்கன்னா 3000 USDT இந்த போர்ட்லயே உங்களுக்கு கிடைக்கும். அப்ப பாருங்க எப்படியெல்லாம் அழகா வடிவமைச்சிடறேன். உழைப்பவர்களுக்கு என்று ஒரு அற்புதமான சிஸ்டம் இங்க இருக்கிறது. அது மட்டுமல்ல, நான் 500 USDT கொடுத்து விட்டு செல்ல வேண்டுமா? இல்லை நண்பர்களே, இங்க உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கறாங்க. உங்களுக்கு ஒரு அவசர செலவு, ஒரு எமர்ஜென்சி, நீங்க அது தேவைப்படுகிறது உங்களுக்கு. அப்ப நீங்க என்ன செய்யலாம், அந்த சிஸ்டம் ஒரு வாய்ப்பு கொடுக்கறாங்க. உங்களுக்கு வேண்டும் என்று சொன்னால் நீங்க அடுத்த வானம் 4வது வானத்துக்கு செல்லலாம். அல்லது நீங்க இந்த கேரி ஓவர் பண்ணக்கூடிய 500 USDT உங்க செலவுக்காக நீங்கள் எடுத்து செல்லலாம். சோ இந்த வருமானத்தை பெறக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு மிக மிக பிரகாசமா இருக்கிறதுனால 500 USDT எடுத்துக்கொண்டு நாம 4வது வானத்துக்கு என்ட்ரி ஃபீஸா கொடுத்துட்டு 4ஆம் வானத்துக்குள்ள 4வது போர்டுக்குள்ள நாம வருகிறோம். உங்களை தொடர்ந்து 2 நபர்கள் வருகிறாங்க. அவங்க 20 USDT முதல் லெவல்ல தருவாங்க. 4 நபர்கள் 25 USDT 2வது லெவல்ல தருவாங்க. மொத்தம் 100 USDT. 8 நபர்கள் 455 USDT 3வது லெவல்ல கொடுப்பாங்க. அப்போ 3640 USDT 3வது லெவல்ல கிடைக்கிறது. கூட்டுத்தொகையை பார்த்தீங்கன்னா 3780 USDT உங்களுக்கு 4வது போர்டுல வர ஆரம்பிக்கும். அதுல ப்ராஃபிட்டா நீங்க 520 USDT எடுத்துக்கொள்ளலாம். உங்க வேலட்ல வித்ராயல் வரும். நீங்க உங்க சேஃப் வேலட்டுக்கு அதை வித்ராயல் செய்து கொள்ளலாம். அதை எப்படி வித்ராயல் செய்வது என்பது அழகாக நமக்கு ஏற்கனவே சொல்லிக் கொடுத்தாங்க. இனிமேலும் தொடர்ந்து சொல்லிக் கொடுக்க போறாங்க. அதை இங்க நமக்கு இருக்கிறத விட்டுட்டு இதை எப்படி நம்ம வேலட்ல கொண்டு வருகிறது என்பதை பத்தி யோசிக்கலாம். கிறுக்கும் நபர்கள் தயவு செய்து நீங்க கிறுக்கிறத நிறுத்தினீங்கன்னா நல்லா இருக்கும். அப்போ ஒரு ஹெல்பிங் ஐடி இங்கிருந்து 50 USDT கொண்டு செல்லுகிறது. மீண்டும் 2 ரீபர்த் ஐடிக்கு 20 செல்லுகிறது பாசிவ் போர்டுல, இந்த 7 போர்டுல. அது மட்டுமல்ல, ஒரு 40 USDT நம்முடைய ஆக்டிவ் போர்டுக்கு ரீபர்த் ஐடியாக செல்லுகிறது. இங்கும் ஸ்பான்சர் இன்கம் ஒரு 50 USDT சிஸ்டம் கொடுக்கறாங்க. இதை உங்களை அறிமுகப்படுத்தினவர்களுக்கு கிளப் இன்கம் ஒரு 100 USDT ஆக எடுத்து வைக்கப்படுகிறது. மீதம் இருக்கிற 3000 USDT மூலமாக நாம 5வது போர்டுக்குள்ள செல்லக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பு கிடைக்கிறது. இங்கும் கூட உங்களுடைய சொந்த விருப்பத்தின்படி நீங்கள் அடுத்த வானத்துக்கு செல்லலாம், அடுத்த போர்டுக்கு செல்லலாம். அல்லது உங்களுக்கு தேவைப்பட்டா இந்த 3000 USDT நீங்கள் எடுத்துக்கொண்டு உங்களுடைய ரீபர்த் ஐடிகளா ஏற்கனவே உருவாகி இருக்கு இல்லையா, அதன் மூலமாக உங்க பயணத்தை தொடரலாம். உங்க பயணம் இங்க தடைப்பட போறது கிடையாது. இந்த சிஸ்டத்தை விட்டு நீங்க வெளியே போறது கிடையாது. சில பேர் வச்சிருப்பாங்க அக்கௌண்ட் க்ளோஸ் பண்ணி வெளியே போப்பான்ட்டு. அப்படி கிடையாது நண்பர்களே. இங்க வந்திருக்க ஒவ்வொரு நபருக்கும் அவசியம் ஏற்படும் பொழுது, தேவை ஏற்படும் பொழுது பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த இடத்துல பாத்தீங்கன்னா எவ்வளவு சிஸ்டத்தில் நீங்க பார்த்திருக்கலாம். இந்த ஒரு ஸ்ட்ரக்சர் ரிவர்ஸா தான் இருக்கும். உள்ள நுழைஞ்ச உடனே நீங்க கொடுக்க வேண்டியதை கொடுத்துட்டு அப்புறமா மீதம் இருக்குது எதுனா மிஞ்சி இருந்தா எடுத்துன்னு போங்க. ஆனா இங்க முதலாவது உங்களுக்கு கிடைக்க வேண்டியதை எடுத்துக்கொண்டு அதுக்கப்புறமா மற்ற காரியங்களுக்கு நமக்கு வாய்ப்பு கிடைக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான சிஸ்டத்தை பிளான நம்ம பார்த்ததே இல்லை, கேள்விப்பட்டதே இல்லை. யாரும் யோசிக்கவும் மாட்டாங்க. எல்லாரும் எடுத்துட்டு போயிட்டா என்ன கிடைக்கும் என்று யோசிப்பாங்க. ஆனா இங்க இருக்கிற இந்த நேர்மறை சிந்தனையாளர் மூலமா உருவாக்கப்பட்ட சிஸ்டத்துல பாருங்க, இங்க வருகிற நபர்கள் அப்படி செல்ல மாட்டாங்க. ஏன்னா தொடர்ச்சியா அவங்களுக்கு வாய்ப்பு இருக்கிறது என்பதை உணர்த்தும்படியாகத்தான் இந்த திட்டம் இப்படி வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. இதை பார்த்தோட நிறைய பேருக்கு வயிற்றுல கலக்கு இருக்குது. இப்படியெல்லாம் ஒரு சிஸ்டத்தை யாரும் உருவாக்கவே மாட்டாங்க என்றுதான் யோசிக்கிறார்கள். ஆம் நண்பர்களே, நாம இப்போ 3000 USDT மூலமாக குளோரி போர்டு என்கிற 5வது போர்டுக்கு வருகிறோம், 5வது வானத்துக்கு வருகிறோம். இந்த இடத்துல 2 நபர்கள் மூலமா முதல் லெவல்ல 200 USDT கிடைக்கும். 4 நபர்கள் மூலமா ஒரு 400 USDT 1200 கிடைக்கும். 8 நபர்கள் மூலமா 2200 USDT 20000 USDT கிடைக்கும். நிறைய பேர் கேட்கிறாங்க, சார் 3000 USDT கொண்டு வராங்க, இங்க 2 பேர் 100 தான் கொடுக்கறாங்க, மீதி என்ன செய்வாங்க? நண்பர்களே, இந்த 3000 USDT நீங்க உள்ள கொண்டு வந்து இதை நீங்க சிஸ்டத்துல கொடுக்கும் பொழுது, இதை டாப் அப் பண்ணும் பொழுது சிஸ்டம் ஒரு நபருக்கு இல்ல, இதை போல இதுக்கு முன்பாக வந்த அநேகருக்கு இதை ஷேர் பண்ணி கொடுக்கறாங்க. அப்படியாக தான் இதை வடிவமைச்சு இருக்கிறாங்க. அதனால இந்த 21800 USDTல நீங்க ப்ராஃபிட்டா 3000 USDT எடுத்துக்கொள்ளலாம். ஹெல்பிங் ஐடியா 200 USDT செல்கிறது.
மீண்டும் இந்த இடத்துல 5 ஃபர்ஸ்ட் இந்த 7 போர்டு சிஸ்டத்துல பேசிவ் போர்டு சார் வாய்ஸ் பிரேக் ஆயிருக்கு சார். செந்தில்குமார் சார் இப்ப கரெக்டா இருக்கா சார்? சார் உங்க ஆடியோ கேட்கல சார். சார் இப்ப கரெக்டா இருக்கா? ஓகே சார். மன்னிக்கணும், இடையில என்ன ப்ராப்ளம் தெரியல. ஓகே, இப்ப பாத்தீங்கன்னா இந்த குளோரி போர்டுக்குள்ள நமக்கு 21,800 USDT கிடைக்கிறது. அது ஸ்பான்சர் இன்கமா 200 USDT, கிளப் இன்கமா 270 USDT இந்த சிஸ்டம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு 18,000 USDT நம்ம கையில கொடுத்துட்டு அடுத்த வானம் செல்ல ரெடியா? இது உங்களுடைய வாய்ப்பு, இது உங்களுடைய தெரிந்து கொள்ளுதல். நீங்க தான் அதை முடிவு பண்ணணும் என்று சொல்லி நம்ம சிஸ்டம் நம்ம கையிலேயே கொடுத்துட்றாங்க. அப்படி நாம ஓகேன்னு சொன்ன உடனே அடுத்த வானத்துக்கு 6வது வானத்துக்கு நாம செல்லுகிறோம். இங்க வருகிற நமக்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷமான அதிர்ச்சி காத்திருக்கிறது. என்னன்னா, இதுவரை 3 லெவல்ல இருந்த இந்த இன்கம் இங்க 2 லெவல்லயே மிகப்பெரிய வருமானமா கிடைக்குது. அப்போ 2 நபர்கள் மூலமா 500 USDTயும் 4 நபர்கள் மூலமா 17,500 USDTயும் கிடைக்கிறது. மொத்தம் 71,000 USDT. அப்போ ஒரு சைக்கிள் முடியறதுக்கு 6 பேர் வேணும் இல்லையா? அப்ப 6 பேர் மூலமாகவே இவ்வளவு பெரிய வருமானம் கிடைக்குதுன்னு சொன்னால் இதனுடைய நோக்கம் என்ன? இதுக்குள்ள நுழைகிற எல்லாருக்கும் வேகமா சரியான வகையில இன்கம் வர வேண்டும் என்பதற்காக ஒரு அற்புதமான வடிவமைப்பு. அப்ப இதுல நுழைஞ்சு நம்ம திரும்பி பார்க்கறதுக்குள்ள ஒரு 10,000 USDT நமக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும். ஹெல்பிங் ஐடியா இங்க இருந்து 330 USDT, மறுபடியும் ஒரு 5 ரீபத் ஐடி பேசிவ் போர்டுக்கு 50 USDT சென்று விடும். ஆக்டிவ் போர்டுல 3 ரீபத் ஐடி இங்க கிடைக்கிறது. ஸ்பான்சருக்கு நாம 300 USDT கொடுக்கிறோம். நம்முடைய ஸ்பான்சர் நிறைய பேர் நமக்கு 300 கொடுப்பாங்க. 100 பேர் அறிமுகப்படுத்தினவங்களுக்கு இந்த இடத்துல ஸ்பான்சர் இன்கம் 30,000 USDT கிடைக்கும். யோசிச்சு பாருங்க. கிளப் இன்கம் ஒரு 300 USDT செல்லுகிறது. மீண்டும் கேரி ஓவர்ல ஒரு 59,900 USDT கிடைக்கிறது. இங்கும் அதே சாய்ஸ் தான். அடுத்த வானம் செல்ல விரும்புறீங்களா? உங்களுக்கு தேவைப்பட்டா நீங்க எடுத்துக்கொள்ளுறீங்களா? நம்ம ஓகே சொல்லிட்டு கண்டிப்பா யாருமே இதை எடுத்துக்க மாட்டாங்க. அடுத்த வானம் செல்ல, கடைசி வானம் செல்ல தான் எல்லாரும் முயற்சி செய்வாங்க. அப்படி 59,900 USDTயோடு நாம் 7வது போர்டுக்கு செல்லுகிறோம். அந்த 6வது நிர்வாண போர்டுல இருந்து 7வது போர்டுக்கு நம்ம வரும் பொழுது இங்க மிகப்பெரிய மகிழ்ச்சியான ஒரு காரியம் காத்திருக்குது. என்னன்னா, 2 நபர்கள் மூலமா 5,000 USDT நமக்கு முதல் லெவல கிடைக்குது. 10,000 USDT யோசிச்சு பாருங்க. 4 நபர்கள் மூலமா 54,900 USDT. அப்ப 2,19,600 USDT நமக்கு 4 நபர் மூலம் கிடைக்கிறது. மொத்தமாக 2,29,600 USDTல முதலாவது நமக்கு கிடைக்கிறது என்ன? ப்ராஃபிட். 1,69,600 USDT நமக்கு ப்ராஃபிட் ஆக இவ்வளவும் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணுமா? கிடையவே கிடையாது. நமக்கு இது கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு ரிலீஸ் ஆகி கொண்டே இருக்கும். அப்ப நீங்க ப்ராஃபிட் வருகிறத வேலட்ல நீங்க வித்ட்ராயல் செய்து கொண்டே இருக்கலாம். எல்லாம் முடிச்ச பிறகு எடுக்கணும் என்பது மற்ற சிஸ்டம். ஆனா இங்க உடனடி வருமானம், அடுத்து வருமானம், தொடர்ச்சியான வருமானம் கொடுப்பதுதான் இந்த சிஸ்டம். இங்க இருந்து 30,000 USDT நம்முடைய தாய் திட்டமான ஸ்பீட் கேஷ்ல அநேகரை ஊக்குவிப்பதற்காக நமக்கு செல்லுகிறது. ஸ்பான்சருக்கு 30,000 USDT கிடைக்கிறது. என் நண்பர்களே, இந்த இடத்துல நம்மை தொடர்ந்து நம்முடைய குழுவில் வருகிற ஒவ்வொரு நபரும் இந்த 7 வானத்தை கடந்து வரும் வரை நாம காத்திருப்போம் என்று சொன்னால் நம்முடைய வேலட்லயும் 30,000 USDT கிடைக்கும். அதற்காக தான் இன்றே நாம முயற்சி செய்து அநேகரை இதுக்குள்ள கொண்டு வர வேண்டும். இப்ப பாருங்க, 7 போர்டுல கிடைக்கக்கூடிய வருமானம் எவ்வளவு பெருசா இருக்குது. ப்ராஃபிட் மட்டுமே 1,83,270. ஸ்பான்சர் இன்கம் ஒரே ஒரு முறை 30,207னா பல மடங்கு நம்ம கொடுக்கும் பொழுது, பல நபர்களை நம்ம அறிமுகப்படுத்தும் பொழுது கிடைக்கக்கூடிய வருமானத்தை குறித்து கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.
அது மட்டுமல்ல, ஆக்டிவ் போர்டுல நமக்கு 7 ரிபர்த் ஐடியும், பேசிவ் போர்டுல நமக்கு 16 ரிபர்த் ஐடியும். அப்ப எத்தனை முறை திரும்ப திரும்ப இந்த வருமானம் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. கிளப் இன்கம்ல 700 பேசிவ் இன்கம் ஆகுது. இணைந்த நபர், இணைக்கிற நபர் இருவருக்குள்ள அந்த வேக வித்தியாசத்தை பொறுத்து அதோடைய வேகம் காணப்படும். வேகமா செய்தால் வேகமா வரும், கொஞ்சம் ஸ்லோவானா ஸ்லோவா வரும். சிலர் செய்தால் கொஞ்சமா வரும், பலர் செய்தால் வேகமா வரும், இல்லைங்களா? அது மனிதனுடைய சக்தியை பொறுத்து இருக்குது. ஆனா இங்க கிளப் இன்கம் என்பது வாரம் வாரம் வரக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பு. இந்த கிளப் இன்கம்ல நமக்கு கிடைக்கக்கூடிய வருமானத்தை பத்தி நம்ம பார்த்தோம் என்று சொன்னால், நண்பர்களே, மிக ஒரு அற்புதமான வாய்ப்பு இதுல நமக்கு இருக்கிறது. ஏன்னா இதுல நம்ம இணைந்து இருக்கிறோம். அப்போ இதுல நாம இணைந்து இருக்கிறோம். இந்த தயவுசெய்து கொஞ்சம் கிறுக்காம இருந்தே நல்லமா இருக்கும். நமக்கு ஒரு ஊக்கத்தொகையாக தொடர்ச்சியான ஒரு வருமானம் கிடைச்சா எப்படி இருக்கும்? அப்படிதான் இந்த சிஸ்டம் என்ன பண்ணிருக்கிறாங்க, 721 USDT ஒரு கிளப் இன்கமாக கொடுத்து 12 நபர்களை நீங்க அறிமுகப்படுத்தி இருந்தீங்கன்னா உடனடியாக உங்களுக்கு ராயல் கிளப்புக்குள்ள ஒரு நுழையக்கூடிய வாய்ப்பு. சிஸ்டத்துல வரக்கூடிய இந்த 721 USDT நம்ம கிளப் இன்கமாக சேர்த்து அதுல 20% ராயல் கிளப்புக்காக ஒதுக்குறாங்க. அந்த ராயல் கிளப்ல இருந்து நமக்கு தொடர்ச்சியான வருமானம். ஒரு முறை நீங்க ராயல் கிளப் மெம்பரா மாறிட்டீங்கன்னா லைஃப் லாங் ஒரு சிறிய வருமானம் வளர்ந்து கொண்டே இருக்கும். ஒரு 40 இருந்து 60 USDT உங்களுக்கு கிடைக்கும், 20 இருந்து 60 USDT உங்களுக்கு கிடைக்கும் வாரம் வாரம் பிக்சடா. அடுத்தது நீங்க ஒரு அடிஷனலா 25 மெம்பர் கொடுக்கும் பொழுது ஹானஸ்டி கிளப்புக்குள்ள நுழையக்கூடிய ஒரு வாய்ப்பு. நண்பர்களே, இப்ப ராயல் கிளப்ல நிறைய பேர் வந்துட்டாங்க. அங்க கொஞ்சம் டிஸ்ட்ரிபியூஷன் அலோகேஷன் நிறைய இருக்கலாம். ஆனா ஹானஸ்டி கிளப்ல ஒரே ஒருவர் மட்டும் உங்களுக்காக, உங்க வருகைக்காக காத்து கொண்டிருக்கிறாரு. உங்களில் யார் அடுத்த ஹானஸ்டி கிளப் மெம்பர்? அதை நீங்க தான் முடிவு செய்ய போறீங்க. என்று சொன்னால் அந்த இடத்துல நம்முடைய அற்புதமான தலைவர் தனியா காத்து இருக்கிறாரு. அவரை ரொம்ப நாளைக்கு நம்ம காத்து இருக்க வைக்க மாட்டோம். நாமும் போய் அதுல இணைந்து கொள்வோம். ஒரு 25 அடிஷனலா மெம்பர்களை கொடுத்துட்டு அங்க உங்களுக்கு 30% வருமானம் மிகப்பெரிய ஒரு வாராந்திர வருமானமாக உங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ண போறாங்க. அதே போல கூடுதலாக 50 நபர்களை நம்ம கொடுத்து சேலஞ்சஸ் கிளப்பாக மாறும் பொழுது இதுல 40% வருமானம் வருங்காலத்துல நமக்கு ஒரு அற்புதமான வாரந்தோறும் வருமானமாக, மாதந்தோறும் வருமானமாக மாறப்போகிறது. யார் ஒருவர் 2 சேலஞ்ச் மெம்பர்ல உருவாக்குனாங்களோ அவங்களுக்கு வரக்கூடிய இந்த 721 USDT மொத்தமாக கூட்டு தொகையாக சேர்த்து ஒரு 10% எடுத்து வைக்கப்பட்டு ராயல்டி இன்கமா ரிவார்டா அவங்களுக்கு கிடைக்க போகுது. அது மட்டுமல்ல, இங்கிருந்து நீங்க ஜயன் போர்டுக்குள்ள பிரவேசிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பையும் இந்த சிஸ்டம் கொடுக்கிறது. அப்போ ஒரு ராயல் கிளப் ஆரம்பிச்சு ராயல்டி இன்கம் வரைக்கும் ஒரு வாராந்திர வருமானத்தை இந்த சிஸ்டம் கொடுக்க போறாங்க என்று சொன்னால், இந்த திட்டங்கள் எல்லாமே வருமானம் கொடுக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு தயாரிக்கப்பட்டவர்களாக காணப்படுது. இந்த அற்புதமான சிஸ்டத்துல இணைந்து இருக்கிற நீங்க, இணைய போற நீங்க உடனடியாக நண்பர்களே உங்களை அழைத்த நபர்களை தொடர்பு கொள்ளுங்க. சேஃபால் வேலட்டை டவுன்லோட் பண்ணுங்க. 52 USDT டவுன்லோட் பண்ணுங்க. ஒரு $2 மதிப்புள்ள BNB லோட் பண்ணிக்கோங்க. உடனடியாக உங்க கிரிப்டோ பயணத்தை ஆரம்பிங்க. ஏன்னு சொன்னால் இன்னைக்கு நிமிடத்துக்கு நிமிடம், நொடிக்கு நொடி மக்கள் இணைய 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 இந்த பாசிவ் இன்கம் லைவா நம்ம வேலட்டுக்கு வந்து கொண்டிருக்கிறது. இங்க வர வருமானத்தெல்லாம் ஒண்ணு சேர்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த பிச்சு கொடுக்கிற சிஸ்டம் எல்லாம் இங்க கிடையாது. லைவா உள்ள நுழைஞ்ச ஒரு நபர் கொடுத்த உடனே அது அந்த வேலட்ல யாருக்கு செல்லணும் அது சென்று விடுகிறது. இமிடியட் டிஸ்ட்ரிபியூஷன். இது ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம், மிகப்பெரிய அதிசயம் என்றுதான் சொல்ல வேண்டும். அப்போ அதிசயங்கள் அதிசயமா இருக்கக்கூடிய அற்புதமான இந்த ஸ்பீடு கிரிப்டோல இணைந்திருக்கிற நாம எல்லாருக்கும் எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம் என்றுதான் நாம் சொல்ல வேண்டும். நண்பர்களே, இன்னைக்கு பாத்தீங்கன்னா இதுல இணைந்த அநேக நபர்களுக்கு வேலட்ல வருமானம் வந்து விட்டது. மிகப்பெரிய, அதாவது வரும்
ஒரு 6 மாசம் ஆகும், 1 வருஷம் ஆகும் என்ற அந்த கதைகள் எல்லாம் மாறிவிட்டது. அப்ப சரித்திரத்தையே புரட்டி போட்ட ஒரு அற்புதமான சிஸ்டத்துல இணைந்திருக்கிற நீங்கள் எல்லாரும், இணையவிருக்கிற நீங்க எல்லாரும் மிகப்பெரிய பாக்கியசாலைகள். பொருளாதார சுதந்திரம் எனது பிறப்புரிமை, அதை அடைந்தே தீருவேன் என்ற எண்ணத்தோடு இந்த சிஸ்டத்துக்குள்ள நுழைஞ்ச, எதை நோக்கி நான் பயணிக்க ஆரம்பித்து விட்டேன். அப்ப இதுல தனியா பயணிக்கிறதுல எனக்கு விருப்பம் கிடையாது. பொருளாதார சுதந்திரம் நமது பிறப்புரிமை, அதை அடைந்தே தீர்வோம் என்று சொல்ல விரும்புகிற ஒவ்வொரு மில்லியனரும் இதுக்குள்ள வாங்க. மில்லியனராக விரும்புற நீங்களும் வாங்க. இதுல நுழைஞ்ச ஒருவரை மில்லியனராக்கி தீருவேன் என்ற கங்கணத்தோடு நமக்கு உதவி செய்ய அற்புதமான தலைவர்கள் காத்து கொண்டிருக்கிறாங்க. அதற்காக தான் அவங்க முயற்சி செய்து கொண்டிருக்கிறாங்க. நண்பர்களே, நான் ஒரு சொல்ல விரும்புற ஒரு காரியம், ஏதோ பிழைப்புக்கு கொஞ்சம் வருமானம் கிடைக்கும், 100, 200, 10, 20 கஞ்சி காய்ச்சி குடிக்கிறதுக்கு ஒரு சின்ன வாய்ப்பு கிடைக்கும் என்று நினைக்கிற நபர்கள் தயவு செய்து உங்க எண்ணத்தை மாற்றிக்கொள்ளுங்க. அதுக்காக இந்த சிஸ்டம் உருவாக்கப்படவில்லை. மாறாக உள்ள நுழைந்த ஒவ்வொருவரும் ஒரு அற்புதமான மில்லியனர் வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதற்காக உருவாக்கப்பட்டதுதான் இந்த சிஸ்டம். அதனாலதான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு 12 நபர்களை நீங்க டைரக்டா ஆக்டிவ் இன்கம்குள்ள ஸ்பீட் கேஷ்ல கொண்டு வந்தீங்கன்னா, ஊட்டியில ஒரு அற்புதமான செமினார் உங்களுக்காக காத்து இருக்கிறது. 3 நாட்களுக்கு மேல நீங்க நிறைய தலைவர்கள் மூலமா நிறைய காரியங்களை லைவா அங்க பார்க்க போறீங்க. சொல்ல போனா ஒரே இடத்துல ஒரு 500 மில்லியனர்கள் கூடினால் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. அங்க இருக்கிற அந்த வைப்ரேஷன், அங்க இருக்கிற ஒரு அற்புதமான ஒரு பிரபஞ்ச சக்தி எப்படி இருக்கும். அதுக்குதான் உங்களை முயற்சி பண்ண சொல்றோம். புரியுதுங்களா? அது மட்டுமல்ல, யார் யாரெல்லாம் ஸ்பீடு கிரிப்டோல இணைஞ்சு இருக்கிறீங்களோ, ராயல் கிளப் மெம்பருக்குள்ள உடனடியாக வருவதற்கான உங்களுடைய முதல் முயற்சி இருக்க வேண்டும். முதல் முயற்சி நான் சொல்றது. ஆனா அடுத்த வளர்ச்சிக்கு தொடர்ச்சியா செய்து கொண்டே இருக்கு. இப்ப சொல்ல போனா இன்னைக்கு இந்த ஸ்பீடு கிரிப்டோல குறைவான நபர்களை இணைந்திருக்க ஆரம்ப கட்டத்துலதான் நம்ம இருக்கிறோம். இப்பதான் குழந்தை பிறந்து இருக்குது. பிறந்திருக்கிற இந்த குழந்தை மூலமா எத்தனை பேருக்கு ஒரு மகிழ்ச்சி. அப்ப உலகம் முழுவதுமா இருக்கிற எல்லாருக்கும் மகிழ்ச்சி தருவதற்காக உருவாக்கப்பட்ட இந்த சிஸ்டம் உலகம் முழுவதும் இருக்கிற மக்களுக்கு சென்று சேரும் நேரத்துல இங்க நடக்க போகிற ஒரு காரியங்கள் எல்லாம் பயங்கரமா இருக்கும். ஒரு யூனிவர்சிட்டி பணம் மழை அல்ல, புயல் தான். அப்படியே என்ன சொல்றது, வானத்தை திறந்து கொட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் நடைபெற இங்க இருக்குது. ஆனா மழை பொழியுது. ஆனா அந்த மழையில நீங்க நனைய ரெடியா இருக்கிறீங்களா? அதுதான் முக்கியம். அதற்கான வழிய இப்பொழுது இருந்து ஏற்படுத்திக் கொள்ளுங்கன்னு சொல்லி நிறைய நபர்கள் வெளியே காத்து இருக்கிறாங்க. இது குறித்து தெரியாம, இதை குறித்து குழம்பி கொண்டு தயங்கி கொண்டு அவங்க எல்லாரும் உங்களுடைய ப்ராஸ்பெக்ட் தான். அவங்களை அப்ரோச் பண்ணி உள்ள கொண்டு வாருங்க. உங்களுடைய கனவு வாழ்க்கையை நனவாக்கி கொள்ளுங்கன்னு சொல்லி வந்த அனைவருக்கும் மிகப்பெரிய வாழ்த்துக்கள் சொல்லி, நண்பர்கள் இது மட்டுமல்ல, இன்னும் சில காரியங்களையும் சொல்லிவிடுகிறேன். இது இந்த சிஸ்டத்துடைய ஒரு 2வது ப்ராஜெக்ட். இதுக்கு அடுத்ததா 3வது ப்ராஜெக்ட், 4வது ப்ராஜெக்ட், 5வது ப்ராஜெக்ட், இன்னும் அன்லிமிட்டெட் ப்ராஜெக்ட்ஸ். நமக்கு தேவையான A to Z எல்லாமே இங்க கிடைக்கும். அதுக்காக தான் இது ஒரு வாழ்வியல் முறையாகவே மாற்றும் ஒரு அற்புதமான சிஸ்டமாக இதுல நம்ம பயணித்துக் கொண்டிருக்கிறோம். தொடர்ச்சியா அதுல நம்ம பயணிப்போம். தொடர்ந்து இதுல இணைந்திருங்கள், அநேகரை இணைத்திடுங்கள். இன்று மாலை 4 மணிக்கு நடக்க இருக்கிற ஒரு அற்புதமான திருவிழாவில் நீங்க நேரடியாக கலந்து கொள்ள விரும்புகிறவர்கள் தாராளமாக கலந்து கொள்ளலாம் மதுரையில. ஆனால் அத அங்க போய் பார்க்க முடியாதவங்க ஜூம் மீட்டிங் மூலமா கண்டு கழிப்பதற்காக எல்லா விதமான ஏற்பாடுகளும் மிக சிறப்பாக செய்திருக்கிறாங்க. கடந்த நாட்களில் ஏற்பட்ட சில இந்த சவுண்ட் சிஸ்டம் மற்ற காரியங்கள்லாம் இன்று இருக்காது. எல்லா வகையிலும் இதை சிறப்பாக செய்திடுவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. நீங்க செய்ய வேண்டிய வேலையெல்லாம் காலையிலிருந்து மதியம் 3 மணி வரைக்கும் எவ்வளவு பேர்களுக்கு இந்த ஜூம் லிங்கை அனுப்ப முடியுமோ அதை அனுப்பி நீங்களும் இணைந்திருங்க. உங்க குழுவில் இருக்கிற அனைவரும் இணைந்திருங்க. முக்கியமா இந்த ஸ்பீட் கேஷ்ல இணைந்திருக்கிற ஒரு வேலையும் செய்யாம தயங்கி கொண்டிருக்கிற நபர்களை இணைத்திடுங்க. ஏனென்று சொன்னால் இந்த ஸ்பீடு கிரிப்டோல இன்னொரு ஆட் ஆன்,
சிஸ்டம். இன்னொரு பூஸ்டர் சிஸ்டம் இணைய இருக்கிறது. அதை குறித்து ஒரு அற்புதமான விளக்கம். 25 லெவல்ல இன்கம். அதுவும் நிறைய காரியம் இருக்குது, நான் இப்ப சொல்ல மாட்டேன். அது சாரே சொல்றதுக்காக காத்திருக்கிறாரு. கற்பனை செய்ய முடியாது நண்பர்களே. இப்ப நான் சொன்னது ஒரு சாம்பிள் தான். இந்த சிஸ்டம் வர இருக்குது டபுள் பூஸ்டர். அதோடைய வேகம், அதாவது கிரிப்டோல ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, டு த மூன் அப்படின்ட்டு. அதாவது ஒரு கரன்சி நல்லா இருக்கும், அது ஒரு நல்ல ஒரு வாய்ப்புக்கு அப்புறம் அது வேகமாக உச்சத்தை தொடும். அதாவது நிலாவையே தொட்டுவிடும் என்று சொல்லுவாங்க. அதான் டு த மூன் என்கிற ஒரு டெக்னிக்கல் வேர்ட். அந்த டு த மூன் எல்லாம் நிறைய பேர் சும்மா கதையா கேட்டிருப்பாங்க. அதை பிராக்டிக்கலா நீங்க பார்க்கணும்னா அது ஸ்பீடு கிரிப்டோல தான் முடியும். அதை நாம் எல்லாரும் கண்டுகளிப்போம், அதனுடைய பலனை அனுபவிப்போம் என்று சொல்லி வந்த அனைவருக்கும் மிகப்பெரிய வெற்றி நிச்சயம். இதுல உங்களுக்கு 1 மில்லியன் USDT சம்பாதிப்பது நிச்சயம். நீங்கள் எல்லாரும் இன்னும் கொஞ்ச நாட்களில மில்லியனர் பில்லியனர் ஆக போவது அதிக நிச்சயம் என்று சொல்லி உங்களை வாழ்த்து விடைபெறுகிறேன். நான் உங்கள் மில்லியனர் மைண்ட் செட் செந்தில்குமார், சென்னையிலிருந்து. வாழ்த்துக்கள் நண்பர்களே.